துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா. தூயர் 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 தூயர். ஆமென். உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர். Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you, Holy Spirit. 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 அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 நன்றி. அன்பின் தேவனே உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you, Jesus. 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 Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி 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 நன்றி. யெகோவா தெய்வமே உமக்கு நன்றி. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய். Thank you, Jesus. 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 Hallelujah. சரே தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்ன சரே ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. உன்னதமானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ரிபா பாபா 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 வாஷமலரதல வாஷிக்கலதியான் சொன்னதேவி ரிபோ ஷீபிலி பிரிமா வாஷா தலதி கலதியான் சொன்னதேவி. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி அசப்பா. இந்த இரவு நேரத்துக்காக நன்றி. இந்த இரவு நேரத்திலும் சுவாமி ராஜா உங்க சமூகத்துல நாங்கள் வருகிறோம் அப்பா, உம்மை தேடுகிறோம். ஹல்லேலூயா. தாகத்தோடும் நம்பிக்கையோடும் ஒரு விசுவாசத்தோடு உங்க சமூகத்தை இந்த இரவு நேரத்தில் நாங்கள் தேடுகிறோம் ராஜா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்க. எஸ் டாடி. அப்பா உம்மை தேடுகிற இருதயம் உண்டோ என்று சொல்லி, தன்னை தேடுகிற மனுபுத்திரர்கள் உண்டோ என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. எப்பொழுதும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த இரவு நேரத்திலும் அப்பா இந்த மகிமையும் உடைய பிரசனமும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த இரவு நேரத்தில் ஊற்றப்படணும். இதில் இணைகிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய பிரசன்னம் அப்பா இறங்கணும் சுவாமி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். பரலோகம் எங்களுக்கு பதில் தரட்டும் அப்பா.
ஹல்லேலூயா. பரலோகத்தின் ராஜ்யம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அது செயல்படட்டும். உன்னதமானவரே, இந்த இரவு ஒரு அற்புத இரவாக என் ஆண்டவர் நீர் மாற்றி தரணும். ஹல்லேலூயா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் காணணும் அப்பா. எஸ் அடே. உயர்ந்தவர், மகா பெரியவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் உம்மாலேயே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, உமக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வல்லமை என்ன? அவருடைய மகிமை என்ன? அவருடைய அதிகாரங்கள் என்ன என்பதை நாம் அறியும்படிக்கு, தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிய விரும்பினால், படைப்புகளை நாம் பார்க்கிற பொழுது, சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளையும் ஆழமாய் நாம் உற்று கவனிக்கிற பொழுது, அதன் அழகுகள், படைக்கப்பட்ட விதங்கள், ஹல்லேலூயா இயேசுவே, அது ஆச்சரியங்களை கொண்டு வரும். உம்முடைய படைப்பு மகா பெரியவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. சிருஷ்டிகரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை சிருஷ்டித்தீர், களிமண்ணை எடுத்து அமராஜேசப்பா மண்ணிலே எங்களை நீர் உருவாக்கினீர். உங்க சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஜீவனற்று போயிருந்தோம், வெறும் மண்ணா இருந்தோம். எங்களுக்குள் உம்முடைய ஜீவ சுவாச காற்றை நீர் ஊதினீர். அமராஜேசப்பா, வேதம் சொல்லுகிறது, ஜீவ சுவாச காற்று ஊதப்பட்டது, மனுஷன் ஜீவாத்துமாவானான், அவனுக்குள் ஜீவன் உண்டாயிற்று, ஜீவன் உண்டாயிற்று, ஜீவன் உண்டாயிற்று. நஜா, இந்த இரவு நேரத்திலும் கூட மனம் தளர்ந்து நொந்து, ஹல்லேலூயா, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு மரித்து போனேன், இனி வாழ்வதற்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சுவாச காற்று மறுபடியும் வீசட்டும், மறுபடியும் வீசட்டும். நம்பிக்கை இல்லாது பயந்து போய் அறையை பூட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான், இனி அவ்வளவுதான், முடிந்தோம், இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றது போல நம்மையும் பிடித்து சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லி பயந்திருந்த பொழுதுதான் அந்த ரூவா காற்று வீசினது. ஹல்லேலூயா. அந்த ஜீவ சுவாச காற்று அந்த அறைக்குள்ளே வந்தது, அந்த பூட்டப்பட்ட அறைக்குள் வந்தது. அந்த சுவாச காற்று, அந்த ரூவா காற்று, பரிசுத்த ஆவியானுடைய உன்னதமான அந்த காற்று வீசின பொழுது, அப்பா, மேல் வீட்டு அறையில் அமர்ந்திருந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்குள் புதிய ஜீவன் வந்தது, புதிய பலன் வந்தது, புது நம்பிக்கை வந்தது, புதியதொரு விசுவாசம் வந்தது, தைரியம் வந்தது. அவர்கள் பலம் கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவனோடு அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். பரலோகம் அவர்களை தொடர்பு கொண்டது. ராஜ்யம் அவர்களுக்குள் செயல்பட ஆரம்பித்தது. உன்னதத்தின் பாஷைகளை, ஹல்லேலூயா, உலகமெங்கும் உள்ள எல்லா மொழிகளையும் அவர்கள் பேச தொடங்கினார். அற்பமானவர்கள், மனுஷரால் தள்ளப்பட்டவர்கள், ஆகாதென்று சொல்லப்பட்டவர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. ரூவா காற்று வீசின பொழுது பலன் வந்தது. பேதுரு எழும்பி நின்று அவன் பிரசங்கம் பண்ணினான். கிறிஸ்து இயேசுவை குறித்து அவன் பேசினான். அங்கே இருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு புது பலன் இந்த நேரத்திலும் அப்பா, இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் தங்கள் அறைக்குள்ள அமர்ந்து இருக்கலாம், தங்கள் வீடுகளில் இருந்து கவனித்துக் கொண்டு இருக்கலாம். அந்த அறைக்குள்ளாக இந்த ரூவா காற்று இப்பொழுது வீசும். ஹல்லேலூயா. மகிமையின் காற்று, இந்த மகிமையான அந்த காற்று, இந்த ரூவா காற்று, பரிசுத்த ஆவியானோட இந்த ஜீவ சுவாச காற்று மரித்து போயிருக்கிற சரீரத்துக்குள்ள அது வீசும். வாழ்க்கையில் தோற்று போனுடைய வாழ்க்கையில் அது வீசும். நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் மேல இந்த காற்று வீசும். வியாதியோடும் பலவீனத்தோடும், ஹல்லேலூயா,
நம்பிக்கையற்ற நிலையில, சோர்ந்து போன நிலையில இருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த ரூவா காற்று வீசும். ஹல்லேலூயா. மறுபடியும் சீர் செய்யப்படுவீர்கள், மறுபடியும் கட்டப்படுவீர்கள், மறுபடியும் உருவாக்கப்படுவீர்கள். என் தேவனுடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரும். ஓ ரீமா ஷாபா லாபா ரக்கல தியான் சொன்னது. இந்த இரவு வேளைக்காக நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த இரவு நேரத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்துல தானே தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். ஹல்லேலூயா. எந்த தேசத்திலிருந்து, எந்த இடத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருந்தாலும் இந்த நேரம் என் தேவனாகிய கர்த்தர் நீர் செயல்படும் நேரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் அசைவாடக்கூடிய நேரம் இது, மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அப்பா இது. அமராஜா இயேசுவே, அந்த உன்னதத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி அப்பா உம்முடைய மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் என் தேவ மகிமை இந்த இரவு நேரத்தில் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் இனி நடுங்கும், பாதாளங்கள் நடுங்கும். தேங்க்யூ ஜீசஸ். இருளின் ஆதிக்கங்கள் செயலற்று போகும் இயேசுவின் நாமத்துல. சங்கிலிகள் அறுபடும், கட்டுகள் அறுக்கப்படும். ரிபா ஷாமா லாபா ரக்கலதி மவு ஷாத்தல ரிபா லாபா ஷிதியான் சொன்னது. இயேசுவின் நாமத்துல இந்த ஜெபத்தை கேட்கிற இடமெல்லாம் அற்புதம், இந்த வார்த்தையை கேட்கிற இடத்திலெல்லாம் அற்புதம். ஹல்லேலூயா. thank you Jesus. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல பேசுகிற பொழுது அற்புதம் நிச்சயம், அதிசயம் நிச்சயம். ஹல்லேலூயா. thank you Jesus. உன்னதமானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. மகா பெரியவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Father. எங்களிடத்தில் நீர் அன்பு கூர்ந்தீர் மகாராஜா, எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்கள் பாவங்களை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினால நீர் கழுவி, ஹல்லேலூயா, எங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றி பிதாவுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் எங்களை ஆசாரியர்களுமாக அழைத்த உமக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும் அப்பா. உமக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திர என் தேவாதி தேவன், எங்கள் யூத ராஜ சிங்கம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான மகா பெரியவர். தேங்க்யூ ஜீசஸ். மகிமையும் பிரசன்னமும் இந்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுவீராக ராஜா, வெளிப்படுவீராக ராஜா, வெளிப்படுவீராக. இந்த நேரத்தில் தானே என் தேவனீர் வெளிப்படணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம இப்போ ஜெபிக்க போறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பாருங்க. உங்கள் உள்ளான மனுஷன் அந்த கர்த்தரை தேடட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேடுகிற பொழுது கண்டடைவீர்களா? இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் தம் வாயினால சொன்னது பாருங்க. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நாம இப்போ கிறிஸ்து இயேசுவை நாம் தேடுகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் கண்டடைவீர்கள். அவரை காண்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் தரித்திரம் மாறும். உங்கள் வியாதி உங்களை விட்டு விலகும். ஹல்லேலூயா. thank you Jesus. thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை காண வந்த ஒவ்வொருவரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டுதான் போனாங்க. என் இயேசு ஒருவரையும் வெறுமையாய் விடவில்லை. அவருடைய வார்த்தையை கேட்கும்படி சாப்பிடாம 3 நாள் பிரயாணப்பட்டு அவர் மலையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்றப்போ அந்த பிரசங்கத்துல மயங்கி போய் அந்த வார்த்தையை கேட்டு அழகா உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே வந்தாங்களாம்.
இப்படியே இருந்தா எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி ஏசப்பா 3 நாள்ல அந்த கூட்டத்தை முடிக்கிறார். முடிச்ச உடனே எல்லா ஜனங்களும் திரும்பி போகணும், அவங்கவங்க பட்டணத்துக்கு போகணும். இயேசு போகிற இடத்துலெல்லாம் அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ரசிச்சுக்கிட்டே தங்கள் ஊரையும் விட்டு வெளியில வந்து அடுத்த ஊருக்கு போகிற அந்த ஊருக்கு அவங்க போய் இப்படி அவர் போகிற இடத்துலெல்லாம் அவரை பின்பற்றி போய் பாருங்க 3 நாள் அவருடைய பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்டாங்க. இப்பொழுது அவங்கள திரும்பி போகணும் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு. அவரால் வெறுமையா விடுவதற்கு மனசே வரல. இயேசு சொன்னார், இங்க ஏதாவது இருக்கிறதா இவர்களுக்கு கொடுப்பதற்கு? அவங்க சொன்னாங்க, இவ்வளவு ஜனங்களுக்கு நம்ம எப்படி எதை கொடுக்க முடியும்? நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்மகிட்ட கையில இல்ல, எதுவுமே இல்லை, கொடுக்க முடியாதுங்கிற போதுதான் கடைசியா ஒரு சிறுவன் கிட்ட 2 மீன் 5 அப்பங்கள் அங்க இருக்கு. பாருங்க, ஏசப்பா சொன்னாரு, அத்தனை பேரையும் 50 பேரா அங்கங்க தனித்தனியா குருபுரா உட்கார சொல்லுங்க, அமரச் சொல்லுங்க, அமரச் சொல்லுங்க. அமர்ந்தார்கள். அவருடைய வார்த்தையை கீழ்ப்பட்டார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அமர்ந்திருந்தார்கள். என் இயேசு 2 மீன் 5 அப்பங்களை கைகளில் எடுத்து உன்னதத்துக்கு நேராக அதை உயர்த்தி அதை ஆசீர்வதித்து அதை ஜனங்களுக்கு பரிமாறும்படி அவர் கொடுக்கிறார். ஒவ்வொருவரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்களாம், திருப்தியாகி போனார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் இணைகிற உங்க வாழ்க்கையில நீங்க திருப்தி அடைவீர்கள். இந்த இரவு நேரத்துல நீங்கள் திருப்தி அடைவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். அவர் உங்களை வெறுமையா விடவே மாட்டார். என் இயேசு ஒருபோதும் வெறுமையா விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு என் தேவன் அற்புதத்தை செய்தே தீருவார், செய்தே தீருவார். ஹல்லேலூயா. நீங்க போனா கூட என் இயேசு உங்களை விட மாட்டார், உங்களை திருப்திப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உயர்ந்தவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருக்கிற பொருளாக அவர் எண்ணாமல் தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலார். அவர் சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே சிலுவை பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து தன்னைத்தாமே அவர் தாழ்த்தினபடியினால் சிலுவை பரியந்தம் எதுவுமே பேசாம பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆகவே தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தராகிய இயேசுவே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கும் கர்த்தரே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உயர்வை தேவன் கொடுக்கிறார். பிதாவான தேவன் அவர்களை கனப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையில் அவர் கனப்படுத்துவார். இந்த இரவு நேரத்துல இந்த ஜெபத்துல இணைகிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் அளவில்லாமல் தம்முடைய ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பட்டு வெறுமையா இருக்கிற உங்க வாழ்க்கையில என் தேவன் இந்த நாளில் அதிசயத்தை செய்யட்டும். கடன் பாரங்களின் ஆண்டவர் நீக்கணும். வியாதியை சரீரத்தை விட்டு விலக்கணும். ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்தில் இருந்து விடுதலை கொடுக்கணும். நித்திய ஜீவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு தெய்வீக வல்லம் இந்த நேரத்துல இறங்கட்டும். ஒரு தேவ பிரசன்னம் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்துல இறங்கட்டும். மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சத்துடைய கிரியைகள் ஹல்லேலூயா அழிக்கப்பட்டு போகட்டும். ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போவான. இருதயற்ற குற்ற உணர்வுகளை கொடுத்து ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிற ஆவி, மறுபடியும் குற்றம் சாட்டுகிறவன்
உங்களை குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவானாக இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க அநேகருடைய இருதயத்துல பழைய பாவங்களை பிசாசானவன் அவர்களுக்கு முன் கொண்டு வந்து வைக்கிறான். பாரு, நீ இந்த பாவத்தை பண்ணிட்டா, நீ இந்த அக்கிரமத்தை பண்ணிட்டா, அதனாலதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, அதனாலதான் உனக்கு பிரச்சனை. இது எத்தனை நாள் தான் சொல்லுவான்? அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீங்க ஜெபிக்க தேவ சமூகத்துல எப்பெல்லாம் அமர்கிறீர்களோ அப்பெல்லாம் உங்களை பார்த்து அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இனி அந்த சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்காதே போகட்டுமே. ஹல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவானா, உங்க வாழ்க்கையில இருந்து அவன் விலகி போவானா. ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியாதபடிக்கு, தேவ சமூகத்துல நீங்கள் அமர்ந்திருக்க முடியாதபடி தடை செய்கிற ஆவிகள், நாங்க ஜெபிக்கிற இந்த நேரத்தில், நான் வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்துல உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்துல உங்களை விட்டு விலகுகிறது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல் ஒரு தேவன் இல்லை. சொல்லி பாருங்க, ஏசப்பா உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலை எங்களுக்கு இல்லை அப்பா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை கவர்ந்தவர், எங்கள் உள்ளத்தை கவர்ந்தவர் அப்பா. நீர் எங்கள் உள்ளங்களை கவர்ந்தவர், எங்கள் இருதயத்தை கொள்ளையடித்தவர், எங்கள் இன்ப நேசர், எங்கள் சகாயர். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுடைய மீட்பர், எங்கள் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர். சொல்லுங்க, சூழ்நிலைகள் நெருக்கமா இருந்தாலும் சரி, போராட்டத்து நிறைந்த உங்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்க சொல்லி பாருங்க, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு எவ்வளவோ நெருக்கங்கள், எல்லாம் இழந்து போகிறான், எல்லாம் இழந்து போகிறான். பிசாசானவன் எல்லாத்தையும் பிடுங்குறான் பாருங்க, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிறான். கடைசி அவனுடைய சரீரத்துல கொப்பளங்கள், வியாதியை கொடுக்கிறான், வியாதிகள் அவனுடைய சரீரத்தில். ஆனாலும் யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்கிறார். ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ள இருந்தது பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிப்பாடு இருக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். எனக்காக பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்திலும் எனக்காக அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். ஆக எனக்காக ஜெபிக்க ஒருவர் உண்டு. ஆக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மேல நான் விசுவாசத்தை வைத்து அவரையே நோக்கி பார்த்து நம்பிக்கையா இருப்பேன். அவர் எனக்கு அற்புதங்களை செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் வியாதியை என்னை விட்டு விலக்குவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் வரும் என்று சொன்னால், இந்த இரவு நேரத்தில், இந்த நிமிஷமே நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். ரிபோ ஷீமிலா ராதா லாபா ஷாத்தா லதியான் சொன்னதுபி ரிஷி திலிகா லாபாலா ரியான் சொன்னதுபி. Thank you Jesus. Thank you Jesus. அவர் விசாரிக்கிற தேவன், திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவரா, விசாரிக்கிறவர். என்ன விசாரிக்க யாருமே இல்லை, என்ன கேட்பதற்கு யாருமே இல்லை. என் பிள்ளை பெத்த பிள்ளைங்க கூட என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. எல்லாரும் இருந்தும் நான் இல்லாதவர்களை போல இருக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒருவர் உண்டு. உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு நீதி செய்வார். உங்க வாழ்க்கையில காணக்கூடிய அநீதியை என் ஆண்டவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார், கவனித்துக் கொண்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அவர் அநீதிக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். எந்த இடத்துல உங்க வாழ்க்கையில் அநீதி நடந்து கொண்டு இருக்கிறதோ அதே இடத்துல என் ஆண்டவர் உங்களுக்கு நீதியை செய்வார். அதே சத்துருக்களுக்கு முன்பதாக என் தேவன் உங்களை உயர்த்துவார். Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். சொல்லி பாருங்க, கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, என் கர்த்தரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. 1000 நாவுகள் போதாது ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. பாருங்க, இந்த மார்ச் மாதம் இந்த 1ஆம் தேதிக்குள்ள நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் 1 நாளாகமும்
4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் பேசினார். யாபேஸ் செய்த ஜெபம். ஹல்லேலூயா. நான் சொல்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்து அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். இந்த மாதத்தில் ஆண்டவர் அதான் பேசினார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். நீங்க என்ன வேண்டுனீங்களோ, இந்த மாதத்துல நீங்கள் என்ன வேண்டுவீர்களோ, என் தேவன் அதை உங்களுக்கு தருவார். நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தை என் தேவன் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணார். இந்த மாதத்துல என் ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாபேஸ் அற்பமாய் நினைக்கப்பட்டான். யாபேஸ் தன் ஜனங்களால் தள்ளப்பட்டான், தன் பெற்றோரால் கைவிடப்பட்டான். பாரு, அற்பமாய் எண்ணப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆனால் அதே மனுஷன் தேவனை நம்பினான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் தேவரீர் என்று கூப்பிட்டான். பாருங்க, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க. நான் அற்பமாக நினைக்கப்படலாம், என் பெற்றோரால் கைவிடப்பட்டிருக்கலாம், என் சகோதரரால் புறம்பே தள்ளப்பட்டிருக்கலாம், என் உறவினரால் கைவிடப்பட்டிருக்கலாம், என் கணவரால் கைவிடப்பட்டிருக்கலாம், என் மனைவியால் நான் கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, ஹல்லேலூயா. என்னை கைவிட மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீர் என்னை தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதிப்பீர், என்னை ஆசீர்வதிப்பீர். ஹல்லேலூயா. என் எல்லையை பெரிதாக்குவீர், தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, காரணம் உடைய கரம் என்னோடு கூட இருக்கும். சொல்லி பாருங்க, இந்த இரவு நேரத்துல ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எப்படி யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினாரோ அதுபோல இந்த இரவு நேரத்துல அப்பா, இந்த மார்ச் மாதம் இந்த 1ஆம் தேதி இரவு நேரத்துல இந்த ஜெபத்துல அப்பா என் தேவன் தம்முடைய மகிமை நீர் வெளிப்படுத்தணும். அப்பா, பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தையும் என் தேவன் நீர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அப்பா, அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற அல்லேலூயா அப்பாவை நோக்கி பார்க்கிற அல்லேலூயா துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் இருந்து உமையே நோக்கி பார்த்து ஒரு விடுதலை கிடைக்காதா? இயேசு எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி உங்க முகத்தை தேடுகிற ஒவ்வொருவரும் பெயர் பெயராய் அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களா? ரீமா ஷாதல ரபலா கலா தியான்துனதிபி ரீபோ ஷிமி லிரிதி லபரபா ஷித்திலி தியான்துனதிபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபிங்க. ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட சத்தத்தை கேட்க முயற்சி செய்யுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், அப்ப உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரணும். நான் ஜெபிக்கிற பொழுது ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தேன் அல்ல. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் உள்ளத்திலிருந்து உம்மை நான் தேடுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுப்பா, என் இருதயத்துக்குள் நீர் வருவீர். ஹல்லேலூயா. என் வீட்டுக்குள் வருவீர். சொல்லி பாருங்க, என் கணவன் வாழ்க்கையில நீங்க வருவீங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளையோட வாழ்க்கையில வருவீங்க, என் மனைவியோட வாழ்க்கையில வருவீங்க. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில மறுரூபத்தை நாங்கள் காண்போம். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் மீட்கப்படுவார்கள். நான் விசுவாசிக்கிறேன். இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற இந்த வேளையில நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. மகிமை வல்லமை உங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நபர்களை தொடும். இயேசுவின் நாமத்தினால் மாற்றங்கள் உண்டாகும். மாற்றத்தை என் ஆண்டவர் தருவார். Thank you, Jesus. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ, ஹல்லேலூயா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அவர் நமக்கு செய்வார். Thank you, Jesus. இந்த நேரத்தில் அப்பா உங்க மகிமையின் வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். அப்ப இந்த இரவு நேரத்துல இதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்பா. இந்த இரவு நேரத்துல ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவ வல்லமை இப்பொழுது சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் அப்பா பிள்ளைகள் இருக்கும் எல்லை எங்கும் உடைய மகிமை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எதிராக நிற்கிற அத்தனை எரிகோக்களும் விழட்டும். இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிற அத்தனை தடை கற்களும் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில். Thank you, Jesus. வாய்களை திறந்து நாம் பேசுகிற பொழுதுதான் எரிகோக்கள் விழுகிறது. எரிகோ போன்று உங்க வாழ்க்கையில தடைகள் இருக்கிறதா? எரிகோவை போல
உங்க வாழ்க்கையில தடைகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி பேசணும். எஸ், நீங்க பேசணும். ஆண்டவரே இயேசுவேன் வாயை திறந்து நீங்க சொல்லி பாருங்க இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன் நிற்கிற, உங்கள் முன்னாடி நிற்கிற எரிகோக்கள் விழும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு, அடுத்த அளவை நீங்கள் தாண்ட முடியாதபடிக்கு, நீங்கள் அக்கறைக்கு போக முடியாதபடிக்கு எவ்வளவு பெரிய எரிகோ மதில் எழும்பி நின்றாலும் அவரை வாய்களை திறந்து துதிக்கிற பொழுதும் ஆராதிக்கிற பொழுதும் எரிகோக்கள் இயேசுவின் நாமத்துல விழுந்து போகும். அவைகள் விழுந்து போகும். இந்த நேரத்தில் அவைகள் விழட்டும். இந்த ஜெப நேரத்தில் அவைகள் விழட்டும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. எரிகோக்கள் விழட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்துல எரிகோக்கள் விழட்டும். சொல்லி பாருங்க, எரிகோக்கள் விழட்டும். அப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளும் இந்த நேரத்துல விழுந்து போகட்டும், அழிந்து போகட்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும், எப்படிப்பட்ட சங்கிலிகளும் அறுபட்டு போகட்டும், கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு போகட்டும். அப்பா சொல்லி பாருங்க, என் கர்த்தர் இந்த நேரத்தில் என் ஆண்டவராகிய இயேசு அவர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் வாய்களை திறந்து என்னிடத்துல கேட்க மாட்டாங்களா என்று அவர் ஏக்கத்தோடு உங்கள் அருகில் நிற்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னோட ஜெபத்துல இணைந்து பாருங்க. நீங்க அப்படியே அந்த பிரசன்ஸ்ல நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உங்கள் இருதயத்தின் சத்தத்தை கேட்டு உங்கள் உதட்டின் அசைவுகளை கவனித்து உங்கள் அருகில் அவர் வந்து நிற்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Thank you Holy Spirit. ரிபா ஷாமா லாபா ராபா லா ரிகா லதி அன்துனதபி. ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருந்த ஹல்லேலூயா பீடைகள் எல்லாம் விலகு. பீடைகள்மாங்க ஹல்லேலூயா எல்லாம் விலகுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உங்க அருகில வர வர அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப உங்க உள்ளம் இப்பொழுது அவருக்கு நேராக போக போக ஹல்லேலூயா உங்களை சுற்றி இருக்கிற இருள் வெளியேறுகிறது. உங்களை சுற்றி இருக்கிற இருள் எல்லாம் வெளியேறுகிறது. வெளிச்சம் உங்க முகத்தை பிரகாசிக்கிறது. வெளிச்சம் உங்க முகத்தை பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்த மெய்யான ஒளியின் ஆண்டவராக இயேசு அவர் மாத்திரமே உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். என் ஆண்டவராக இயேசு மாத்திரமே உங்க வாழ்க்கையில விடுதலை கொண்டு வர முடியும். அவர் ஒருவரை உங்கள் வாழ்க்கையில விடிவை கொண்டு வர முடியும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். வாழ்க்கையில மறுரூபம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிபா ஷாமா லாபா ராகா லதி அன்துனதபி. ஹல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல என் தேவன் ஹல்லேலூயா அவர் திருப்புவாராக. Thank you Jesus. அநேகர் ஹல்லேலூயால கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் அப்பா எத்தனை பேர் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல அப்பா தங்கள் குறைவுகளை, தேவைகளை அப்பா யாரெல்லாம் இதுல போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். மெசேஜ் பண்ணிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பேர் பேராய் இதுல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் என் தெய்வீக வல்லமை இறங்கட்டும் அப்பா. என் தேவனுடைய கரம் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு பேர்கள் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள இறங்கட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிற அத்தனை ஆவிகளும் வெளியேறட்டும் அப்பா. தடையா இருக்கிற கிரிகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும். எரிகோக்கள் விழுந்து போகட்டும். தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும். ரீமா ஷாபா லாபா ராக்கா லதியான் சொன்னதபி ராபா லாபா ஷாபா லாபா ரியாக்கா லதியான் சொன்னதபி. பாருங்க, எரிகோக்கள் விழுந்தது. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. எரிகோ விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசப்பா சொன்னாரு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க 7 நாள் இல்லையா சுற்றி வரணும். 7வது நாள் 7 முறை சுற்றி வரணும். ஆனால் எப்படி நான் கடைசியாக சொன்னார், நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்ம வாய்களை திறக்கிற பொழுது, தேவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம துதிக்கிற பொழுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 சொல்ல சொல்ல எரிகோக்கள் விழும் இயேசுவின் நாமத்தினாலே. என் இயேசு நல்லவர்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் என்று பொதுவா தேவனை அவங்க துதித்தாங்க. இந்த நாளில் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லி பாருங்க, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருள் உங்களை விட்டு விலகும்.
காரிருள் உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். வெளிச்சம் உங்கள் முகத்திலே பிரகாசிக்கும். இந்த நேரத்தில் தானே மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், உங்கள் வியாபாரத்தில் இருக்கிற தடைகள், உங்கள் பிசினஸ்ல இருக்கிற தடைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். தேங்க்யூ ஜீசஸ். அந்த காரிருள் இந்த இரவுல உங்களை விட்டு நீங்குகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் எழும்ப முடியாதபடி பாருங்க, நீங்க ஒரு அடி 2 அடி அப்படி எடுத்து வச்ச உடனே மறுபடியும் சரிக்கிறீங்க. ஒரு அடி 2 அடி வச்சு நீங்க அப்பதான் கொஞ்சம் முன்னேற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனா அதுக்குள்ள என்ன செஞ்சிடறீங்க? சரிக்கு கீழே வந்துடுறீங்க. ஒரு நாள் 2 நாள் நீங்க அப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா 3ஆவது நாள் மறுபடியும் பிரச்சனையாக்கி உங்களை சோர்வுக்குள்ளாக்கிடும். இதான் பிசாசின் தந்திரங்கள். உங்களை பிடிச்சு கீழே இழுக்கிறான் பாருங்க. இனி அப்படி நடக்காது. ஹல்லேலூயா. இனி நடக்காது. உங்க வாழ்க்கையில வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. எரிகோக்கள் விழுகிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை தொட முடியாத உயரத்துக்கு என் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். சத்துரு உங்களை நெருங்க முடியாத உயரத்துக்கு என் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். தேங்க் யூ ஜீசஸ். அவன் வெட்கப்பட்டு போகும் அளவுக்கு என் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. வல்லமை மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் நாங்கள் அற்புதத்தை காணணும். ஜெபிக்கிற வேளையில் நாங்கள் அதிசயத்தை காணணும். அதிசயத்தை பார்க்கணுமாப்பா. ஹல்லேலூயா. எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே உங்கள் உள்ளத்துல இருந்து என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க அற்புதத்தை பார்ப்பீங்க. Thank you Jesus. Thank you Holy Spirit. எத்தனையோ ஜனங்கள் அதிசயத்தை கண்டுகொண்டே இருக்கிறாங்க. நித்தமும் அற்புதங்கள், அடையாளங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசு செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல நீங்க பார்க்க முடியும், என் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் அதிசயத்தின் தேவன். அதிசயங்களை செய்கிறார், விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் மிக பெரியவர். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்திருப்பது. இன்னைக்கு நிறைய பேர் நாம மனுஷர்களை தேடி அவங்க கூட ஐக்கியம் வச்சா நல்லா இருக்கும், இவங்க கூட ஐக்கியமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஓகே, ஐக்கியம் இருக்கட்டும். ஆனால் உங்கள் ஐக்கியம் எங்கே இருக்கணுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 நம்முடைய ஐக்கியம் எப்பவுமே அங்க இருக்கணும். ஐக்கியத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அவரோடு கூட இணைந்து இருங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமான பதிலை தருவார். Thank you Jesus. Thank you Holy Spirit. ஓ ரீமா ஷாபலா பரக்கலா ரீபா ரிபலா பரபலா ஷிபிலி பிரி பியாந்துனதுபி. அப்பா, இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய வல்லமையோட கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, நிரப்பட்ட இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கெடுக்கிற, வேதனைப்படுத்துகிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தர் சொல்றார், வாலிப பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் வாலிப வயதிலே நீ உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை படைத்தவரை நினை, உன்னை உருவாக்கினவரை தேடு, உன்னை படைத்தவரை பார். ஹல்லேலூயா. 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 மொபைல் அல்ல, மொபைலோட ஷார்ட்ஸ் அல்ல. ஹல்லேலூயா. தேவையில்லாத உங்க நேரத்தெல்லாம் குறைங்க. டிவி அல்ல. ஹல்லேலூயா. அதில் உள்ள சீரியல் அல்ல. தேவையில்லாத உங்க நேரத்தை நீங்க குறைச்சி அவரோடு கூட ஐக்கியத்தை வைத்து பாருங்க. என் கிறிஸ்து இயேசுவோட ஐக்கியத்தை வைங்க. ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் தேவனை தேடட்டும், படைத்தவரை தேடட்டும். உன் வாலிப வயதுல உனக்கு அற்புதமான துணையா இருந்து உன்னை வழிநடத்தக்கூடிய ஒரே ஒரு தேவன் இயேசு மாத்திரமே. ஒரு நல்ல நண்பனாக உங்க கூட இருப்பார். இயேசுவின் நாமத்துல அப்பா, வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இயேசப்பா, உங்க வசனத்தினால, உங்க வார்த்தையினால வாழ்க்கை சுத்தமாகும், அவருடைய வழிகள் செவ்வையாக்கப்படும். இயேசுவின் நாமத்துல அநேக வீடுகளில் வாலிப பிள்ளைகள் இருக்கலாம். அந்த நேரத்துல ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்துல சொல்லி பாருங்க, அற்புதம் உங்க பிள்ளைகள் மேல நடக்கும். இயேசுவின் நாமத்துல எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை ஆண்டவர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல ஞாபக சக்தி எழுதுகிற பொழுது படித்தது எல்லாம் பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரணும். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல வைக்கப்பட்டு போகக்கூடாது. அப்ப
படிக்கிற பிள்ளைகள் ஒரு இடத்துல கூட வெக்கப்பட்டு போகாதபடி என் தேவன் தம்முடைய ஆவியை நீர் ஊற்றணும், நம்முடைய மகிமை நீர் வெளிப்படுத்தணும். இந்த இரவு நேரத்துல ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவர் நீர் உம்முடைய வல்லமையா இறங்கி நிற்கிறதற்காக நன்றி. விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. வார்த்தையை கேட்கிற பொழுது சத்துருக்கள் விலகி போவதற்காக நன்றி. தடைகள் எல்லாம் விழுந்து போகிறது, தடைகள் எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. யேசுவா 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 சொல்லி பாருங்க. இம்மானுவேல் 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 இம்மானுவேல். ஹல்லேலூயா. யேசுவா 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 சொல்லி பாருங்க. ரீமா காராது ரிபாலா பாஷி பிலியான் சொன்னதுபி ரீமா ஷாதால ராபாலா பரிகலதியான் சொன்னதுபி. வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் இந்த இரவு நேரத்தில் வந்து அமரட்டும், அமரட்டும் இயேசுவின் நாமத்தில். Thank you Jesus. 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 வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவதற்காக நன்றி நன்றி நன்றி. நம்ம இப்போ கொஞ்ச நேரம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் இப்போ கேட்க போறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். மீண்டும் நாம ஜெபிப்போம், மீண்டும் நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அற்புதத்துக்காக நான் ஜெபிப்பேன், அதிசயத்துக்காக நான் ஜெபிப்பேன். உங்கள் கட்டுகள் உங்களை விட்டு விலகும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு ஹல்லேலூயா மார்க் 4 வந்து அற்புதமான ஒரு உவமையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல விதைக்க ஒருவன் புறப்பட்டு போகிறான். அவன் விதைக்க போகிற விதையை என்ன செய்கிறானா, அந்த விதையை வந்து அவன் விதைக்கிற பொழுது அவன் அள்ளி தூவி வீசுகிறான். அவன் தூவுகிற பொழுது அந்த விதைகள் என்ன செய்கிறதுனா, அந்த முதலாவது கொஞ்சம் விதைகள் எங்க விழுது, அது வந்து ரோட்டோரங்களை வழியோரத்துல விழுந்துருது. இந்த விதைக்கு தான் பெரிய ஒரு டேஞ்சரே பாருங்க. முதல் டேஞ்சர் விழுந்த உடனே பிசாசு என்ன வந்துடுறான், அதை வந்து எடுத்துட்டு போயிடான். வானத்து பறவைகள் வந்து என்ன செய்யுது, அது எடுத்துட்டு போயிடும். அதாவது பிசாசு வந்து வார்த்தையை கேட்ட உடனே அந்த நேரத்துல ரைட் ஓகே அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கப்புறம் அதை குறிச்ச உணர்வே இல்லாம இருக்கும். அதுபோல பிசாசு என்ன செஞ்சிருவானா, அந்த உணர்வை எடுத்துட்டு போயிடுவான். ஆலயத்துல இருக்கிற பொழுதும் ஜெபிக்கிற பொழுதும் ரொம்ப உற்சாகமா ஆமா அல்லேலூயான்னு சொல்லி அழகா பெற்றுக்கொள்றாங்க. அதுக்கு பிற்பாடு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறந்துடுறாங்க, அந்த வார்த்தையும் வசனத்தையும் மறந்துடுறாங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறாங்கிறத மறந்துடுறாங்க. ஏன்னா பிசாசு அந்த விதையை எடுத்துடுறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஆழமாக கேட்கணும். உங்க இருதயத்தில் விழும், நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் நல்ல ஒரு பலனை கொடுக்கட்டும். அதோடைய வார்த்தை நம்ம இப்ப கேட்போம், பிற்பாடு மீண்டும் நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாகும்படி நம்ம ஜெபிக்க போகும். நிச்சயமா உங்க வீடுகளில் நீங்க இருக்கிற இடத்துல என் இயேசு உங்களை விடுவிப்பார். என் தேவன் உங்களை விடுவிப்பார். ஆமென். விடுதலை நிச்சயம். இது வேத சத்தியம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. இன்றைக்கு தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை எதை குறிச்சு நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, அது தேவனுடைய பலத்த கரம். நான் ஏற்கனவே போன வாரங்கள்ல சொல்லியிருக்கிறேன், நான் தியானிக்கிற வசனம் தேவன் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு கூட பேச எனக்கு சொல்லி இருக்கிற வசனங்களை தேவன் பிரதர் மூலமா நமக்கு உறுதிப்படுத்துவாரு. இன்றைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலேயே இந்த கரம் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனா தேவன் எனக்கு உங்ககிட்ட பேச சொல்லி இருக்கிற வார்த்தையும் அந்த பலத்த கரத்தை பத்தி தான். நம்ம நிறைய நேரங்கள்ல ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா உடைய கரம் தொடட்டும், சுகம் கிடைக்கட்டும், உடைய கரம் அவங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ஜெபம் பண்றோம். நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, நம்ம தேவைகளை சந்திக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தேவனுடைய கரத்தை நம்ம ஜெபத்துல கேட்கிறோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி பலத்த கரம், மகத்துவம் உள்ள உதவி செய்யும் வல்லமை உள்ள கரம் அப்படின்னு அது என்ன செய்துங்கிறது தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு
அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். இது கர்த்தர் மோசையை நோக்கி சொன்ன வசனம். இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் வருது, நிறைய சோதனைகள் வருது. அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம்னா சோர்ந்து போயிடும், பலம் இல்லாம சோர்வடைஞ்சி ஒரு தேக்க நிலையில இருக்கிறோம். எல்லாரும் இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில இது நடக்குது. அப்பெல்லாம் தேவனுடைய பலத்த கரம் நம்மோடு இருக்கும்போது நம்மளை அது விடுதலை செய்யும். டெலிவரன்ஸ், விடுதலை செய்யும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும். எது? தேவனுடைய பலத்த கரம். அதே மாதிரி நமக்கு நீதி செய்யும். இதுவும் நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தையை தேவன் கன்ஃபார்ம் பண்ணாரு. நீதி செய்யும். பலத்த கரம் நமக்கான நீதியே செய்யும். உங்க சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்களுக்கு முன்பாக உங்களுக்கான நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா தேவனுடைய பலத்த கரம் உங்க கூட இருக்கணும், உங்களுக்காக கிரியை செய்யணும். அடுத்ததாக தேவனுடைய பலத்த கரம் நம்மளை வழி நடத்தும். இந்த மூன்றை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேவனுடைய பலத்த கரம் நமக்கு விடுதலையை தருகிறது. தேவனுடைய பலத்த கரம் நமக்கு நீதி செய்கிறது. தேவனுடைய பலத்த கரம் நம்மளை வழி நடத்துகிறது. இன்றைக்கு இந்த மூன்றும் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு. அதனால அவரு கொடுக்கிற வார்த்தையை தான் நாம இப்பொழுது தியானிச்சிட்டு இருக்கிறோம். இது உங்க கூட பர்சனலா உங்களுக்காக தேவன் அனுப்புகிற வார்த்தை. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க அதை விசுவாசிக்கும் போது இன்றைக்கு இந்த மூன்று உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அந்த அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் யாத்திராகமத்துல 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிச்சோம். அதுவும் இதுவும் ஒரே விஷயம்தான். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கிட்ட இருந்து, எகிப்துல இருந்து விடுதலை செய்து வெளியில கூட்டிட்டு வராரு. ஏன்னா அவருடைய பலத்த கரம் அதுதான் அங்க போடப்பட்டிருக்குது. தேவனுடைய பலத்த கரத்தினால் எகிப்து ஜனங்களை அங்கிருந்து விடுதலை செய்து கூட்டிட்டு வர்றாரு. சரியா? இப்போ அங்க பார்த்தோம், கர்த்தர் மோசேயிடம் சொல்றாராம். அந்த ஒரே வசனத்துல 2 இடத்துல பலத்த கையினால், பலத்த கையினை கண்டு அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போ எவ்வளவு தூரம் தேவன் அதை கன்ஃபார்ம் பண்றாருன்றது பாருங்களேன். அங்க போடப்பட்டிருக்குது, பலத்த கையினால், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் தேவனுடைய பலத்த வல்லமை உள்ள கையை பார்த்துட்டு பார்வோன் பயந்து அவங்கள போக விடுறான். யார? இஸ்ரவேல் ஜனங்களை அங்க இருந்து போக விடுறான். அடுத்து போடப்பட்டிருக்குது, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். அப்போ ஏதோ தெரியாதனமா இந்த மக்கள்கிட்ட நம்ம மோதிட்டோம், இந்த மக்களை நம்ம அடிமைப்படுத்திட்டோம், இவங்க நம்மளை விட்டு போனா போதும். ஏன்னா அவங்க கூட இருந்த தேவனுடைய பலத்த கரத்தை பார்த்து பயந்து எப்படியாவது எங்க நாட்டை விட்டு நீங்க போயிருங்கன்னு துரத்தி விட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு 10 வாதைகள் அங்க வந்ததுக்கு அப்புறமும் கடின இருதயத்தோடு இருந்த அதே பார்வோன் தேவனுடைய பலத்த கரத்தை பார்க்கும்போது நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விடுகிறான். பாருங்க எவ்வளவு பெரிய சேஞ்ச், எவ்வளவு பெரிய மாற்றத்தை தேவன் அங்க கொடுத்திருக்கிறாரு. அவனுடைய இருதயத்துல எவ்வளவு பெரிய மாற்றம். இந்த ஜனங்களை நான் விட மாட்டேன் நினைச்சிட்டு இருந்தவே அவனுடைய தேவனுடைய பலத்த கரத்தை கண்டு தேசத்தை விட்டு துரத்தி விட்டானா. எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைக்கு அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களை அடிமைப்படுத்தி சில விஷயங்கள் வச்சிருக்கோம். அது கெட்ட பழக்க வழக்கங்களா இருக்கலாம், சீரியல் பாக்குறதா இருக்கலாம், இல்ல மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கலாம், இல்ல குடிக்கிற பழக்கமா இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையா நீங்க இருந்திருப்பீங்க. அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல முடியாம மறுபடி அதுலயே நீங்க விழுந்து போகிறீங்க. இன்றைக்கு தேவன் தன்னுடைய பலத்த கரத்தினால் கட்டளை இடுகிறாரு. இப்பவே அந்த அடிமைத்தனத்தின் ஆவிய உங்க மேல இருந்து கரங்களை எடுக்க சொல்லி கட்டளை இடுகிறாரு. ஹல்லேலூயா.
கட்டளை இடுகிறவர் சர்வ வல்ல தேவன். அவருடைய கட்டளையை கேட்டு அந்த பொல்லாத ஆவி தன்னுடைய கரத்தை உங்களை விட்டு எடுக்கிறது. உங்களை விட்டு எடுக்கப்பட்ட கரம் இனி உங்களை தொடவே முடியாது. ஏன்னா தேவனுடைய வல்லமை உள்ள பலத்த கரம் உங்களோடு இருக்குது. அதனால எந்த மாதிரியான கடினமான சூழ்நிலை கூட உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாம இருக்கும். ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. 400 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க அடிமையா இருந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம். இந்த 400 வருஷங்கள்ல யாக்கோபு, அவனுடைய பிள்ளைகள், யோசேப்பு, இவங்க எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க? மரித்து போயிடுறாங்க. யோசேப்போட பிள்ளைகள் இவங்க எல்லாம் தேவனை குறிச்சு ஒரு அறிவோடு அவரை ஆராதனை செஞ்சு அவரை தொழுது அப்படி இருக்கும்போது, அவருக்கு பலியிட்டு அப்படி இருக்கும்போது எகிப்தியர்களால அவங்கள அடிமைப்படுத்த முடியல. ஆனா எப்போ அவங்க தேவனை தொழுறத, தேவனை ஆராதிக்கிறத விட்டு விலகுனாங்களோ அப்பதான் அங்க அடிமைப்படுறாங்க. அந்த 400 வருஷத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க அடிமையாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தேவனை அந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனை அந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க. ஆனா தேவன் அவங்கள மறக்கல. அவருக்குன்னு சொந்த ஜனமாக அவங்கள தெரிந்தெடுத்ததுனால, வாக்குத்தத்தம் பண்ணி இருந்ததுனால அந்த ஜனங்களை தேவன் மறக்கல. அவங்க பெருமூச்சை கேட்டு தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட பெருமூச்சை கேட்டு மோசேயை அனுப்பி எப்படியாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்கிறாரு. அவருடைய பலத்த கரம் அவர்களை அங்க விடுதலையாக்கியது. அததான் நம்ம வேதத்துல வசனத்துல பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க மறக்கப்படுவதில்லை. தேவன் உங்களை நினைத்திருக்கிறாரு. நீங்க அவரை விட்டு விலகுனா கூட தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். நீங்க அவரால் மறக்கப்படுவதில்லை. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணும்போது என் பிள்ளை என்கிட்ட என்ன கேக்குதுன்னு சொல்லிட்டு கவனமா உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. இன்றைக்கு குறித்த காலம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் தாமதம் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் குறித்த சரியான சமயமாக இன்று இந்த நேரம் அமைந்திருக்கிறது. இவ்வளவு நாட்களாக நீங்க அடிமைப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தேவன் உங்களை விடுதலை செய்கிறாரு. பாவத்திலிருந்து தேவன் விடுதலை செய்கிறாரு. எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி இருந்துச்சோ அந்த விஷயங்கள்ல இருந்து தேவன் உங்களை விடுதலை செய்கிறாரு. நீங்க பார்க்கிறீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை செஞ்சிட்டாரு. மோசே மூலமா அங்கிருந்து பலத்த கரத்தை கொண்டு விடுதலை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் நாட்டை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்போது பார்வோன் மறுபடியும் துரத்துறான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் தொட முடிஞ்சுதா? இல்ல. அவருடைய பலத்த கரத்தினால் அப்படியே அந்த ஜனங்களை அவங்களை விட்டு பிரிச்சு பார்வோன் சேனையை முழுவதுமாக அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறாரு. இன்றைக்கு அதேதான் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறாரு. நான் சொன்னேன், உங்களை விட்டு அடிமைத்தனத்தின் ஆவிகள், பலவீனத்தை உண்டு பண்ணும் ஆவிகள், இதெல்லாம் கரத்தை எடுக்க சொல்லி அதை உங்களை விட்டு அவர் துரத்திட்டாரு. அவருடைய பலத்த கரத்தினால உங்களை விடுதலையாக்கிட்டாரு. நீங்க இவ்வளவு நாட்களாக மறுபடி நிறைய நாள் நினைக்கிறீங்க, இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி நான் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சு நிறைய நாள் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஆனா மறுபடி பிசாசானவன் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அதே பாவத்துல விழ வைக்கிறான். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிறது என்ன வசனம், என்ன வாக்கு தத்தம் அப்படின்னா, மறுபடி உங்களுடைய எதிரி, உங்களை அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கின எதிரி உங்களை தொட முடியாது. எப்படி பார்வோன் சேனையை முற்றிலுமாக கடலுக்குள்ள அழித்து போட்டாரோ அதே மாதிரி உங்களை அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கி உங்களை கஷ்டப்படுத்தின அந்த ஆவியை முழுவதுமா உங்களை விட்டு நீக்கி அழித்து போட்டுட்டாரு. அதனால இனி நீங்க அதை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவருடைய கரம், பலத்த கரம் உங்களோடு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 9வது அதிகாரம் 15வது வசனம். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி
இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம் அப்படின்னு அங்க போடப்பட்டிருக்குது. தானியேலை குறிச்சு தியானிக்கும் போது தேவன் எனக்கு 2 விஷயங்களை உணர்த்தினாரு. இந்த தானியேல் ஆக்சுவலா அடிமையா அந்த தேசத்துக்கு, பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுறான். அங்க அரண்மனையில இவன் கூட இன்னும் சில இளைஞர்களை வச்சு ராஜா சாப்பிடுற சாப்பாடு, ராஜா குடிக்கிற பானத்தை குடிக்க சொல்றாங்க. ஆனா தானியேல் ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறான், தீர்மானம் எடுக்கிறான், அதை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. அதனால நான் அந்த பானத்தை குடிக்க மாட்டேன், அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன், மரக்கறி மட்டும் தாங்க அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு மேற்பார்வையாளர இருக்கக்கூடிய அவனுக்கு மேல இருக்கிற அந்த அதிகாரி பயப்படுறான். என்னன்னா இவங்களை தேகம் அந்த அதெல்லாம் இப்படிலாம் சாப்பிட்டா அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா பார்க்க கலையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய், ஏன்னா இவங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கலன்னு ராஜா அவங்கள தண்டிச்சிருவாங்க. அதனால பயந்து போய் தானியேல்கிட்ட சொல்றான். தானியேல், ஒரு 10 நாள் நான் இதை சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, நான் மற்றவங்களை விட கலை இல்லாம ஸ்ட்ரென்த் இல்லாம நான் இருந்தேன் அப்படின்னா மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேற்பார்வையாளர்கிட்ட அவன்கிட்ட தயவு கிடைச்சி அதே மாதிரி சாப்பிட்றான். பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் விட அதிகமான கலையை தேவன் தானியேலுக்கு கொடுக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல தேவன் எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா, இங்கேயும் ராஜா கட்டளையிட்டு இருக்கிற விஷயத்த தானியேல் செய்யல. ஏன்னா எல்லா மக்களுக்கும் அந்த சாப்பாடை கொடுக்கணும், அங்க இருக்கிற அரண்மனையில இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் அந்த சாப்பாடை கொடுக்கணுங்கிறது ராஜாவின் சட்டம். ஆனா அதை தானியேல் செய்யல. ஏன் அப்படின்னா, அவன் ஆராதிக்கும் தேவனுக்காக நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இத ராஜா கிட்ட சொல்லல, அது அவனுக்கு மேல இருந்த அதிகாரி கிட்ட சொல்லி அவனுடைய தயவுனால ராஜா காது வரைக்கும் போகாம அந்த இடத்துல தானியேல் அதை செய்யறான். அப்போ அங்க ராஜா காதுக்கு போகாததுனால எந்த ஒரு தண்டனையும் இல்லை, அங்க அந்த காரியம் நல்லபடியா முடியுது. ஆனா அதே மாதிரி இன்னொரு சட்டம் இங்க ஏற்றப்படுது. அங்க இயற்றப்படுற சட்டம் எல்லாருக்கும் பொதுவான சட்டம், அரண்மனையில இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் பொதுவான ஒரு சட்டம். அதனால தானியேல் அதை செய்யாம, ஆனா ராஜாவுக்கு தெரியாம அதை மறைக்கிறான். ஆனா இப்போ இங்க புதுசா இன்னொரு சட்டத்தை போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, யாரும் ராஜாவை தவிர வேற யாருக்கிட்டையும் ஜெபிக்க கூடாது, விண்ணப்பம் செய்யக்கூடாது அப்படின்னு போடுறாங்க. இந்த சட்டம் யாருக்காக போடப்பட்டதுன்னா, தானியேலுக்காக மாத்திரம் போடப்பட்டுச்சு. தானியேலை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக மட்டும் அவனுக்கு எதிராக சதி செய்து அந்த சட்டத்தை போடுறாங்க. ஆனா இந்த இடத்துல தானியேல் என்ன செய்யறான் அப்படின்னா, தைரியமா ஜெபிக்கிறான். எப்பவும் போல 3 வேளை அவன் ஜெபிக்கிறான். ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஜெபிக்கிறான். எவ்வளவு தைரியம் பாருங்களேன். ராஜாவுக்கு தெரியாம அதை செய்யணும்னு அவன் நினைக்கல. அவன் தேவன் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பினால, ஒரு ஈர்ப்புனால ஜெபம் செய்யறத விட்டு விடல. அவன் எப்பவும் போல ஜெபிக்கிறான். இத பார்த்து அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த சதிகாரர்களோட திட்டம் அதுதான். இந்த இடத்துல தானியேல் நடந்துகிட்டது எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த தானியேல் அப்படி தைரியமா செஞ்சதுனாலதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாகிய சிங்க குகைக்குள்ள தூக்கி போடும்போது தேவனுடைய பலத்த கரம் அவனை பாதுகாத்துச்சு. அங்கிருந்து முழுமையா சுகத்தோடு சிங்க குகையில இருந்து வெளியில கொண்டு வந்துச்சு. அவன் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன்கிறத அங்க இருக்கிற ராஜாவும் சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளப்பட்டுச்சு. அப்போ தேவனுடைய பலத்த கரம் அந்த இடத்துல தானியேலுக்கான நீதியை நிலைநாட்டுச்சு. இன்றைக்கு கூட உங்களுக்கு எதிரா வேலை பார்க்கிற இடத்துல, குடும்பத்துல நிறைய பேர் சதி செய்யலாம், நிறைய ஆயுதங்களை உங்களுக்கு எதிரா உருவாக்கலாம், உங்களுக்கு எதிரா குழி தோண்டி எப்படியாவது உங்களை சிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைக்கலாம், உங்களுக்கு எதிராக அநியாயம் செய்யலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிக்கலாம், உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்களை கூட தடுத்து வச்சிருக்கலாம்.
நிறைய நேரங்கள்ல எல்லாரும் இந்த மாதிரி கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும்போது தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, அவருடைய பலத்த கரம் உங்களுக்காக நீதி செய்கிறது. ஆமென். தானியேலோடு இருந்த அதே பலத்த கரம் இன்றைக்கு உங்க கூட இருக்குது. உங்களுக்கு எதிராக சதி செய்கிறவர், உங்க சத்துருக்கள் முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுகிறாராம். அவரு எதிரிகளை அடிச்சு கஷ்டப்படுத்தி இல்ல, அவங்க முன்னாடி நீங்க எதுல முன்னேறக்கூடாதுன்னு அவங்க சதி செய்யறாங்களோ, திட்டங்கள் தீட்டுகிறாங்களோ, அதே திட்டத்தை பயன்படுத்தி உங்களை உயர்த்தி சத்ருவை அடிப்பாங்க. இப்போ உங்க கூட தேவன் இருக்கிறாருங்கிறத சுத்தி இருக்கிற எல்லாரும் புரிஞ்சு கொள்ள செய்வாரு. அததான் அங்க செஞ்சாரு. தானியேல் கூட தேவன் இருக்கிறாரு, அவருடைய பலத்த கரம் இருக்குங்கிறத அங்க இருக்கிற அத்தனை எதிரிகளும் ராஜாவும் புரிந்து கொண்டாங்க. உங்க கூட தேவனுடைய பலத்த கரம் இருக்குங்கிறத உங்களை சுத்தி இருக்கிற, உங்களுக்கு எதிராக வேலை பார்க்கிற அத்தனை பேரும் தேவன் புரிந்து கொள்ள வைக்க போகிறாரு. ஆமென். இன்றைக்கு தேவன் இதை உங்களுக்காக செய்கிறாரு. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, அது உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு ஒரு வசனம். நம்ம எல்லா ஜெபத்திலையும் அதை செய்வோம். ரொம்ப 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 ஃபெமிலியரான ஒரு வசனம். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்துல அது இருக்குது. நான் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது கரி நெருப்பு ஊதி தன் கிரியைகளுக்கான ஆயுதம், அதாவது கரி நெருப்பு ஊதி ஒரு திட்டங்களை தீட்டி உங்களை எப்படியாவது விழ வைக்கணும் அப்படின்னு அதுக்கான ஆயுதம், தன்னுடைய கிரியைகளுக்கான அப்படின்னா உங்களை வீழ்த்துறதுக்காக, கெட்ட காரணங்களுக்காக உருவாக்கப்படும் ஆயுதம். அதை செய்கிற கொல்லன், சரியா, அதை செய்கிற அந்த மனுஷனையும் கெடுதல் செய்கிறவனையும், அதாவது ஆயுதத்தை உருவாக்குகிறவனையும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கெடுதல் செய்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்போ அவர் சிருஷ்டித்ததுனாலதான் அவர் ரொம்ப தைரியமா சொல்கிறாரு, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காம போகும். இப்போ உங்க கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுக்காக பரிந்து பேசலாம், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு கடினமான சூழ்நிலையில அவங்க நினைச்சா கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாம இருக்கும். அவங்களால உங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலை இருக்கும். ஒரு பண உதவி அப்படின்னா 2 லட்சம் தேவைப்படுதுன்னா, நான் உதவி செய்யறேன்னு சொல்லுறவங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லாம இருக்கலாம். இல்ல வேற விதமான உதவிகளை செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா இங்க உங்களுக்கு உதவி செய்கிறவர் யாரு? தேவன், சர்வ வல்ல தேவன். அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தாரு. அவரால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எதிராக வருகிறவனை, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்களை உண்டு பண்ணவனையும் அவருதான் சிருஷ்டித்தாரு. அப்போ ஒரு மண்பானை செய்யும் போது அது சரியா வரலன்னா உடைச்சு போட்டுடலாம். அதே மாதிரி அவரே சிருஷ்டித்தாரு. இன்றைக்கு உங்களுக்கு எதிராக அவன் வர்றதுனால தேவன் அதை வாய்க்காமல் பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. அவரு சொல்ற விஷயம் இன்னைக்கு அதுதான். உங்களுக்கு எதிராக இவ்வளவு நாட்களாக உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். நிறைய விஷயங்கள், 1 இல்ல 2 இல்ல, உங்க கண்ணீருக்கு காரணமா நிறைய பேர் இருக்கலாம். நிறைய விஷயங்கள், நிறைய ஆயுதங்கள் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு சொல்றாரு, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க கூட தேவனுடைய பலத்த கரம் இருக்குது. அவருடைய பலத்த வல்லமை உள்ள கரம் உங்க கூட இருக்கும்போது யாரும் உங்க முன்னாடி நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இதே மாதிரி 3வது ஒரு விஷயம், அவருடைய பலத்த கரம் நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்மளை வழி நடத்துகிறாரு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல போடப்பட்டிருக்குது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்குது. பிலிப்பு தூதர் என்ன சொல்றாருன்னா,
பிலிப்புவ காசா பட்டணத்துக்கு போற வழியில ஒரு வனாந்திரத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்லும்போது பிலிப்புக்கு எதனால போக சொல்றாரு, அங்க என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு என்ன செஞ்சிடறான், அங்க போயிடுறான். அந்த இடத்துல ஒரு ரதம் இருக்குது. ரதத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருந்து ஏசாயா தீர்க்க தரிசனம் ஆகமத்தை வாசிச்சிட்டு இருக்கிறான். அவன் யார் அப்படின்னா, எத்தியோப்பியா நாட்டோட ஒரு ராஜஸ்திரீயோட மந்திரி. அங்க இருக்கிற பொக்கிஷ சாலைக்கும் அவன் தான் தலைவனா இருக்கிறான். அவன் அங்க உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சிட்டு இருக்கிறான். இப்போ அவன் கிட்ட போ அப்படின்னு தூதன் சொல்லும்போது இவன் ஓடி போகிறான் பிலிப்பு. அது ஆக்சுவலா ஊழியக்காரங்க கிட்ட தேவன் சொல்லும்போது, இந்த வார்த்தையை நீ சொல்லுன்னு சொல்லும்போது உடனே அடிபணிஞ்சு சொல்லணும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அதுதான். ஹல்லேலூயா. இப்போ பிலிப்பு கிட்ட தூதன் சொல்லும்போது போ அப்படின்னு சொல்லும்போது அவன் ஓடி போய் அந்த ரதத்துல அந்த மனுஷன் கிட்ட போகிறான், அந்த மந்திரி கிட்ட போகிறான். போகும்போது இந்த புத்தகத்தை வாசிச்சிட்டு இருக்கிறான்னு பார்த்துட்டு பிலிப்பு கேக்குறான், உனக்கு இது புரியுதா, நீ வாசிக்கிறது புரியுதா அப்படின்னு கேக்குறான். அப்போ அவன் சொல்றான், யாராவது எனக்கு சொல்லி தந்தாதான் புரியும் அப்படின்னு அந்த மந்திரி பதில் சொல்றான். உடனே பிலிப்பு உட்கார்ந்தாங்க விவரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பகுதி என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டிய கொல்றதுக்காக கொண்டு போகும்போது அந்த ஆட்டுக்குட்டி வாய் திறவாமல் இருந்துச்சு அப்படின்னு அங்க போடப்பட்டிருக்குது. யார் அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு கேட்கும்போது பிலிப்பு இயேசு கிறிஸ்துவ குறிச்ச தீர்க்க தரிசனம், அவருடைய சிலுவை மரணத்தை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷங்கிறது இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில மரித்து நமக்கு நம்மள பாவிகளாகிய நம்மள நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு. பிதாவுக்கும் நமக்கும் இடையில இருந்த தடுப்பு சுவரை உடைத்து போட்டிருக்கிறாருங்கிறது தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம சுவிசேஷமா மற்ற எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நிறைய போதகர்கள் போதிக்கிற மாதிரி வேற எந்த காரியங்களையும் குறிச்சு பேசுறதுக்காக அழைக்கப்படல. இயேசு கிறிஸ்துவ அவருடைய சிலுவையை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். அங்க பிலிப்பு அதைதான் செய்யறான். செஞ்ச உடனேயே அந்த மந்திரியோட மனசுல ஒரு மாற்றம். நான் இங்க தண்ணி இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை அப்படின்னு கேக்குறான். அப்போ பிலிப்பு சொல்றான், ஏசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா, அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசிச்சா தடை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே தூதன் அவரை தூக்கி இன்னொரு இடத்துல காணப்பட்டார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது வசனம். அப்போ ஒரு இடத்துல இருந்து பிலிப்புவை கூட்டிட்டு போகிறாரு, கரம் பிடித்து கூட்டிட்டு போய் அங்க ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க வச்சு சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானத்தை கொடுக்க வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி கூட்டிட்டு போறாரு. அவருடைய கரத்தை பாருங்களேன். அவர் எதை செய்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் ஒரு நன்மைய திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. முதல்ல நமக்கு அது தெரியாது. எதுக்காக இது என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு, எதுக்காக என் வாழ்க்கையில இது நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், மனசுல ஒரு பயம் வரும். ஆனா தேவன் ஒவ்வொன்றையும் உங்க வாழ்க்கையில நன்மைக்காக மட்டும்தான் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க விலகி ஓடுனா கூட தேவன் உங்களை விட்டு விட மாட்டாரு. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு கப்பல்ல ஏறுகிறான். ஆனா பெரும் காற்றினை அனுப்பி நினிவே தேசத்துக்கு போய் அவனுடைய தீர்க்க தரிசனத்தை அங்க சொல்றாரு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் இரவுல நெருப்பு தூணாகவும் அங்க வழி நடத்துறாரு. தேவன் வழி நடத்தினாரு அப்படின்னா அந்த இடத்துல முழு நிச்சயமான பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. அவரு நம்மளுடைய கரங்களை பிடித்து நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறப்பவே, கரம் அப்படிங்கிறப்பவே நம்ம நிறைய விஷயங்கள் தியானிச்சிருக்கோம். ஆனா பொதுவா கரம் அப்படின்னு சொன்ன உடனே வழி நடத்துறதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க தன்னுடைய அப்பாவுடைய கரங்களை பிடித்து நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். சரியா நடக்க கூட தெரியாது. ஆனா ஒரு கரம் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது
ரொம்ப வேகமா ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க, வேகமா நடப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். தானா நடக்கிறதுக்கும், தன்னை தாங்குறதுக்கு ஒரு கரம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே அங்க ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழும்போது அவங்களுடைய இருதயத்துல ஒரு பயங்கரமான ஏமாற்றம், வருத்தம். அடிபட்டிருக்கே அப்படிங்கிறது கிடையாது. அவங்க அந்த இடத்துல அது ஒரு காமனான ஒரு ரோட்டு பக்கத்துல உள்ள இடம். ஆனா ஒருத்தர் கூட வந்து உதவி செய்யறதுக்கு வரலையாம். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷி, ஒரு பெண் கீழ விழுறாங்க வண்டியில இருந்து அப்படின்னா, யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு ஓடி போய் அந்த இடத்துல உதவுறதுக்கு தயாரா இல்ல. அதுதான் பெரிய வருத்தம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம்ம விழுகிறோம்னு நினைக்கும் போதே ஒரு கரம் நம்மள தாங்குது. அல்லேலூயா. நீங்க சரிந்து விழ போறீங்க அப்படின்னு நினைக்கிற போதே, நீங்க விழக்கூட இல்ல, விழுகிறோம்னு நினைக்கும் போதே தேவனுடைய பலத்த கரம் நம்மள தாங்குது. அவருடைய கரம் நம்ம கரங்களை பிடித்து நம்மளை வழி நடத்துது. இன்றைக்கு தேவன் இந்த கெட்ட குமாரன் கதையில நம்ம பார்க்கிறோம். அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிஞ்சு தூர தேசத்துக்கு போய் பாவத்துலதான் விழுறான். அந்த பாவம் எல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு இருதயத்துல ஒரு மாற்றம், எப்படியாவது தன்னுடைய தகப்பன் கிட்ட போயிடணும். எல்லாவற்றையும் காலி செஞ்சதுக்கு அப்புறம் இனி வாழ வழியே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய தகப்பன் கிட்ட திரும்பி போகணும் அப்படின்னு நினைக்கிறான். எனக்கு தேவன் அங்க உணர்த்தின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தகப்பன் மகன் தன் தூரத்துல வரும்போதே கண்டு எழுந்து ஓடி போகிறான். ஆனா தகப்பனுடைய இருதயம் அவனுடைய மகனுக்காக காத்துட்டு தான் இருக்குது. எப்படா நம்முடைய மகன் வருவான்னு சொல்லிட்டு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த மகன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துக்கு தகப்பன் போகல. அதுதான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்றாரு. நீங்க தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம். ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலையினால நீங்க கட்டப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய இருதயத்துல தேவனை குறிச்ச நினைவுகள் வருது. நீங்க தேவன் கிட்ட வாங்க. தகப்பன் மகனை தேடி போகல, ஆனா மகன் தன்கிட்ட வருவானான்னு காத்துட்டு இருக்கிறாரு. தூரத்துல வந்த உடனே ஓடி போய் கட்டி அணைத்து விருந்து வச்சு கொண்டாடுறாரு. அதே மாதிரிதான் தேவன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க இருக்கிற இடத்துக்கு தேவன் வரல, ஆனா நீங்க தேவன் கிட்ட திரும்பி வரும்போது அசியோடு, ஆர்வத்தோடு, அன்போடு உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் தயாரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க எத்தனை முறை இடறி விழுந்திருந்தாலும், எத்தனை முறை பாவத்துல விழுந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்துல இருந்தா கூட தேவனுடைய வல்லமைய அதை சிறியதாக்க முடியாது. நீங்க மனம் திரும்பி தேவன் கிட்ட வரும்போது அவர் கரங்களை பிடித்து கட்டி அணைத்து முத்தம் செஞ்சு உங்களுக்காக விருந்து கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அவருடைய பலத்த கரம் உங்களோடு இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. தேவனுடைய மகிமை உங்க மூலமா விளங்க போகுது. இன்றைக்கு நாம தொடர்ந்து ஜெபிப்போம். முழு நிச்சயமா தேவனுடைய பலத்த கரம் இதுல ஜாயின் பண்ணிருக்கிற, இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும், ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய பலத்த கரம் இன்றைக்கு இருக்குது. அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக அவருடைய கரங்களினால் அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுடைய கண்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், நீங்க அதை உணராம இருக்கலாம், ஆனா அவர் உங்களுக்காக வேலை செய்கிறாரு. நிச்சயமா குறித்த காலத்துல சரியான நேரத்துல தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். தொடர்ந்து ஜெபம் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. அம்மா ராஜா எசப்பா, இந்த இரவு நேரத்திலும் அப்பா உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பலத்த கரம் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும். ஹல்லேலூயா. உங்களுடைய பலத்த கரம் அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி என் தேவனுடைய கரமானது, இந்த வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கட்டும் சுவாமி. மகாராஜா, அந்த பலத்த கரத்துக்குள்ளதான் என் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வரைந்து வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள்ளதான் நாம் எல்லோரும் வரையப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய முகங்களை நம்ம எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய கண் விழிக்குள்ள கருவிழிக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார் இல்ல. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பிசாசு வியாதி உங்களை தொடும் என்று சொன்னால் விசுவாசிங்க, என்ன இல்லை ஏசப்பா, அவன் உங்களை தொட்டு இருக்கிறான். ஆக நீங்க என்ன செய்வீங்க? அவனை விட மாட்டீங்க. சத்துருக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். அவனை ஜெயிக்க விட மாட்டார். உங்க வாழ்க்கையில அவன் தோற்று போனான். சத்துரு பிசாசு தோற்று போனான். சுவாமியே, இந்த நேரம் சொல்லுமாப்பா, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு வல்லமை இந்த நேரத்துல இறங்கணும் சாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீர் சுவாமி. வார்த்தை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் மேல ஒரு தெய்வீக வல்லமை இந்த நேரத்துல இறங்கட்டும். இயேசுவே, இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும் அப்பா. அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் பலவீனங்கள் காணப்பட்டாலும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில உம்முடைய மகிமை இறங்கணும் சுவாமி. ஒவ்வொருவர் மேலும் என் தேவ வல்லமை இறங்கணும். பிசாசுகள் விலகி போகணும். இனி இயேசுவின் நாமத்துல பில்லி சூனியங்கள் செயல்படக்கூடாது. ஏவல் பிசாசுகள் செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சத்துருவின் தந்திரங்களும் இனி அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக விலகி போக கடவுள். எஸ்டர்டே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நான் ஜெபிக்கிற இந்த வேளையில என் தேவனுடைய வல்லமை இதை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா உங்க மேல இறங்குறது நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். உண்மையாய் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னது போல அப்பா உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இரவு வேளையில நீர் அதிசயங்களை செய்யணும். அப்பா அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் பாருங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. 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 Thank you. செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தாராம். அது அதிசயம். யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினார். அதிசயம். யோசிச்சு பாருங்க. வனாந்துரத்துல தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தார். கீழ்காற்றை வீச பண்ணினார். காடைகள் வந்து விழுந்தது. எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்துல, இந்த இரவு நேரத்துல இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். கடன் பாரத்துல சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசு கிறிஸ்துவின் பலத்த கரம் இந்த இரவு நேரத்துல அப்பா அந்த கடன் பாரத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வந்து அமரட்டும். கடன் பாரத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய் என்கிற வார்த்தையின்படி அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா கரங்கள் பலக்க பண்ணுவீரா. ஒவ்வொருடைய கரங்களையும் என் தேவன் இந்த நாளில் நீர் பலக்க பண்ணணும். அப்பா இயேசுவின் நாமத்துல கடன் பாரங்களை நீக்கத்தக்கதான ஹல்லேலூயா வழிகளை என் தேவன் நீர் உண்டாக்கணும். நீர் உண்டாக்கணும். இயேசுவின் நாமத்துல நான் பேசுறேன். என் தேவன் வழிகளை உண்டாக்குகிறவர். அப்பா கடன் பாரத்துல பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கடன் பாரங்கள் எல்லாம் விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினால். ரிவா ஷாபாலாபா ரகலா தியான் சொன்னதபி ரிபோ ஷிபி லிபி ரியான் சொன்னதபி. இயேசுவே உங்க கைகளில் வருகிற பொழுது 2 மீன் 5 அப்பங்களை கூட 5000 நீர் மாற்றுகிறீர். அதற்காக நன்றி சுவாமி. உயர்ந்தவரே, இந்த இரவு நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். அப்பா என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். வல்லமையுள்ள என் இயேசு கிறிஸ்துவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. தடை செய்கிறவன் உங்களுக்கு முன் நின்று அவன் நீக்கப்படுகிறான். ஹல்லேலூயா.
வாழ்க்கையில காணக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை இந்த இரவு நேரத்துல உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினார். யாரோ ஒருத்தர் நீங்க விஷா காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளா நீங்க காத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உங்களுக்கு ஏற்ற வேலைக்கு ஏற்ற விஷாவை என் தேவன் அனுப்புகிறார். ரீமா ஷாபலா வரபலா ரிபோ ஷீதி லிமாவா காராதியான் சொன்னதிபி. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 ஆலயத்தை குறித்த ஹல்லேலூயா ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கு. ஆலயத்தை குறித்த பாரம். ஆலயத்தை நான் கட்டணும், தேவ ஆலயத்தை நான் கட்டணும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. 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 என் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் என் தேவன் உங்கள் ஊழியத்திலே, என் தேவன் உங்களுக்கு கூடவே அவர் இருந்து உங்களை நடத்துவார். இந்த நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். மகத்துவமுள்ள தெய்வமே அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது ஒன்று, நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய நாமத்தை மற்றவிடத்திலே நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னா, இயேசு அற்புதம் செய்திருப்பார்னு சொன்னா, ஒரு சின்ன விஷயத்திலையும் நீங்க அந்த அதிசயத்தை பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க சாட்சி சொல்லுகிற பொழுது என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 10 குஷ்டரோகில பாருங்க, 9 பேரை காணோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 10 பேர் அற்புதத்தை பெற்று கொண்டு போனாங்க. ஆனா வந்தது ஒரே ஒருத்தன். மீதி 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசினை ஜெயித்தார்கள். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்முடைய சாட்சியின் நிமித்தமாக, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் நிமித்தமாக நாம் பிசாசை ஜெயிப்போம், அவனை மேற்கொள்ளும். இந்த இரவு நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சிறந்தவர் என் ஆண்டவர். வியாதியாயிருக்கிற, பலவீனமாயிருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது என் தேவ வல்லம் இறங்கணும். என் கர்த்தருடைய தழும்புள்ள கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமாப்பா. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட கேன்சரை கொடுக்கிற ஒவ்வொரு பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டுமாப்பா. இரத்தத்துல காணக்கூடிய வியாதிகள் இப்பொழுது உங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறணும் அப்பா. பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. 18 வருஷமாக சற்றும் நிமிர விடாதபடி கூனியாய் வைத்திருந்த இந்த மகளை என் ஆண்டவர் விடுவித்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பாருங்க, பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் என்று இருக்கிறதா. இப்பொழுது நாம ஜெபிக்க போறோம். உங்க சரீரத்துல ஒருவேளை பலவீனங்கள் இருக்கும்னு சொன்னார், இந்த நேரத்துல எந்த பலவீனங்கள் உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்கள் கைகளை வையுங்கள். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வல்லமை உங்க மேல வந்து இறங்கும். தேவ பிரசன்னம் உங்களுக்குள் பாயும். உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். உங்கள் கட்டுகள் அறுபடும். உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். என்ன கிறிஸ்து இயேசுடைய விருப்பம், சித்தம் என்ன? நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது, நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் உங்களுக்கு சுகம் இப்ப நேரத்துல, இந்த இரவு நேரத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வியாதியா இருக்கிற பிள்ளைகள் மேல கைகளை வையுங்க. அந்த நேரத்துல நான் ஜெபிக்கிற இந்த வேளையில தானே, ஹல்லேலூயா, என் ஆண்டவர் உங்கள் படுக்கை முழுவதும் அவர் மாற்றி தருவார். உங்கள் படுக்கை முழுவதும் என் இயேசு மாற்றுவார். இந்த இரவு நேரத்துல வியாதியஸ்தர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல உங்க மேல நீங்க கைகளை வையுங்க. உங்க மேல கைகளை வையுங்க. உங்க தலையில வையுங்க, இதயத்துல வையுங்க, வயிற்றுல வையுங்க. வலி எங்க இருக்கோ அந்த இடத்துல உங்க கைகளை வையுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகும். இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும். ஒரு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் உண்டாகட்டும் அப்பா, உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உச்சி முதல் பாதம் வரைக்கும் எந்த ஒரு பலவீனமும் இப்பொழுது பிள்ளையுடைய சரீரத்தை விட்டு விலகட்டும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும்.
இனி ஏவல் பிசாசுகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். வியாதியையும் பலவீனத்தையும் கொடுக்கிற எந்த ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகி போகணுமா? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு வியாதியஸ்தர்களை கண்டவுடன் அவரால் சும்மா இருக்க முடியல. பாருங்க, அப்படியே அவங்களை சுகமாக்குற வியாதிக்கு எது காரணமா இருக்கிறதோ அதை ஆண்டவர் பேசுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச நாள் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் தம்முடைய வேலையை மிக அதிகமாக அவன் செய்கிறான். ஆனாலும் இதே கடைசி நாட்களில் தான் என் தேவன் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள் அவர் இறங்குவாராக. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இன்னும் அதிகமாக ஊற்றப்படுவாராக. தேவ வல்லமையும் தேவ அபிஷேகமும் இந்த நேரத்தில் உங்களை தொடட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. உங்களை பலவீனப்படுத்துகிற அத்தனை பிசாசுகளும் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டயபெட்டிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதய நோயில இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நார்மல் ஆகணும். இதயம் சீராக துடிக்கட்டும். ஹல்லேலூயா. நரம்புகள் சீராக செயல்படட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் அசைக்க முடியாத கரங்கள் இப்பொழுது அசைக்கப்படட்டும். நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஊமையன் பேசட்டும், செவிடன் கேட்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பேச முடியாது இருக்கிற பிள்ளையோட நாவுகளை இப்பொழுது தொடுங்க இயேசுவின். ஒரு சகோதரி, உங்க பையன் ஹல்லேலூயா வயசு தாண்டி வந்துருச்சு. நீங்க சொல்றீங்க 4-5 வருஷம் 5 வயசு வந்துருச்சு, ஆனா இன்னும் அவனால பேச முடியல. ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு வார்த்தை கூட பேச ஆவியானவர் சொல்கிற ஒரு வார்த்தை கூட அவன் இன்னும் பேசல. ஆனால் இந்த இரவு நேரத்துல அவன் நாவை தொட்டுங்க. இயேசு நாமத்தை தொடுங்கள். ஏசாவின் நாவை தொட்ட என் கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம் இந்த இரவு நேரத்துல ராஜா பேச முடியாதிருக்கிற அந்த குழந்தையில நாவுகளை இப்பொழுது கைகளை வைக்கிற பொழுது அந்த வல்லமை இறங்கட்டும். அந்த மகன் பேசுவானாக. கர்த்தர் சொல்ல, உங்க பிள்ளை பேசுவான். Thank you Jesus. Hallelujah, hallelujah. தேவனுடைய அற்புதத்தின் கரம் இந்த நேரத்தில் தானே உங்கள் மேல இறங்குகிறது. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது உங்க வீட்டுக்குள் இறங்குகிறது. என் இயேசுவே தம்முடைய கரங்களை வேத வசனத்தின்படி தம்முடைய பலத்த கரத்தை அவர் உங்கள் மேல வைக்கிறார். ஓ ரீமா ஷாபலாபா ராபலாபா ஷிக்கல் அதிபெரியாச்சுனதபி. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும். நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. கார் இருள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு விலகட்டும் அப்பா. தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஒடுக்குகிற வேதனைப்படுத்துகிற எந்த கிரியைகளும் விலகி போகட்டும். எப்படிப்பட்ட பாவங்கள் சாபங்கள் கட்டுகள் பிள்ளைகள் மேல் காணப்படும் என்று சொல்ல இப்பொழுது விலகட்டும். ஓ ரீமா ஷாபலபா ரபலபா ரீபா ஷிபி லிவியா குலதியா சொன்னது. தலைமுறை சாபங்கள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகுகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். தலைமுறை சாபங்கள் தலைமுறையா இந்த வியாதி இருக்கும்னா அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். ஜெனட்டிக் பிரச்சனை இல்லை. என் கர்த்தரதை மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தில். இந்த இரவு நேரத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை என் ஆண்டவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் இந்த வியாதி உங்களை விட்டு விலகி போகும், விலகி போகும், விலகி போகும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருங்க. அப்படி வார்த்தையை தியானிங்க. அவர் மேல விசுவாசம் வையுங்கள். அவர் மேல வைக்கிற இந்த விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்களை சுகமாக்குவார், உங்களை சுகமாக்குவார். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரனை வண்டியில போகிற பொழுது அந்த பையனுடைய அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு போன ஒரு வண்டி வந்து அவனை ஒதுக்கி விட்டுச்சு. அந்த பையன் விழுந்த இடத்துல ஒரு கம்பு, ஒரு மூங்கி ஒரு கம்பு இருந்தது. அது அந்த மகனுடைய வயிற்றுக்குள்ள நுழைந்து விலா எலும்பை உடைச்சு அந்த கல்லீரலை கிழித்து அது அந்த பக்கமா வெளியில வந்துருச்சுன்னு சொன்னான். அந்த பையன் அப்படியே மரித்த நிலைமையில ரத்த வெள்ளத்துல கடந்திருக்கிறார். அந்த வழியா போன ஒருவர் அந்த மகனை தூக்கி கொண்டு மருத்துவமனை கொண்டு போயிருக்கிறார். அந்த மகனை குறித்து ஜெபிக்க சொல்லுகிற பொழுது கேட்கிறேன். அந்த மகன் தேவன் மேல ஒரு பிரியமான மகன், தேவனை அதிகமாய் நேசிக்கிற ஒரு மகன், எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனத்தை தியானிக்கிற ஒரு மகன். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, அந்த மகன் மருத்துவமனையில இருந்து மருத்துவர்கள் அவனுக்கு வந்து ஆபரேஷன் பண்றாங்க. அதிசயமா அந்த மகன் பிழைத்துக் கொள்ளுகிறான். ஆச்சரியப்படுறாங்க. ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த பக்கமா குத்தி அந்த பக்கமா வந்துருச்சு. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபித்தோம். ஆனா மிக முக்கியமான காரியம், அந்த மகன் ரொம்ப வேகமா ரெக்கவர் ஆனாங்க. மருத்துவர்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்க சொன்ன சாட்சி. அந்த மகன் மருத்துவமனையில் கண்ணு முழிச்ச உடனேயே படுக்கையில் அந்த ஐசியூல இந்த ஆபரேஷன் தியேட்டர் இருந்து வெளியில வந்த உடனே கண்ணை முழிச்ச உடனே அவன் முதல்ல கேட்டது என்னுடைய வேதாகமத்தை. அங்க இருந்த சகோதரிகள், அங்க இருந்த சிஸ்டர்கிட்ட கேட்கிறானா, சிஸ்டர் வேதாகமத்தை, அந்த பைபிளை லைட்டா எனக்கு திறந்து, ஏன்னா இவன் உடம்பு அசையக்கூடாது, இவன் பேச மட்டும் தான் செய்ய முடியும், உடம்பெல்லாம் அசைக்க முடியாது, எதுவும் கையில தூக்க கூடாது, அப்படியே இருக்கணும். ஏன்னா இது வென்ஃபிளான் போட்டு இருக்குது, அவனுக்கு டிராப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த மகன் என்ன செய்யறான்னு தெரியுமா? அங்க வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த சிஸ்டர்ஸ், அந்த நர்ஸை கூப்பிட்டு சொல்றானா, ஐயக்கா நான் அந்த இதுல ஒரு பைபிள் இருக்கு பாருங்களேன், அந்த பைபிளை மட்டும் எடுத்து என் முன்னாடி கொஞ்சம் திறந்து வைங்களேன், நான் அதை கொஞ்சம் படிச்சுக்கிறேன். பாருங்க, மயக்கம் கூட முழுசா தெளியலையா. ஆச்சரியப்படுறாங்க அங்க இருக்கிறவங்க. பாருங்க, எல்லாரும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே, ஒரு பலவீனம் உடனே நம்ம மனுஷர்களை நம்ம தேடுவோம். அந்த மகன் கர்த்தருடைய வார்த்தையை தேடுறான். உற்றார் உறவினர்கள் இருந்தும் அவன் முதல்ல அவன் சொல்றானா, எனக்கு அந்த வேதத்தை முன்னாடி திறந்தேன். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, தினமும் அந்த சிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்களா, அப்படியே திறந்து அந்த பையன் முன்னாடி காமிப்பாங்களாம். அவன் அப்படியே பார்த்து அதை வாசிச்சு அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிதானமா படுத்து தூங்குவான். பாருங்க, மிக வேகமாக ரெக்கவர். வார்த்தை வல்லமையுள்ளது. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அநேகர் என்னிடத்துல ஜெபிப்பாங்க, அநேகர் பேசுவாங்க, ஆனா அவர்களுக்குள்ள வேத ஞானம் இல்லாது இருக்கிறது. ஏதோ ஜெபிச்சா மட்டும் போதும், ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிருவார் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது இல்ல. வேதத்தை நீங்கள் தியானிக்கணும். இந்த நேரத்துல நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த காரியத்தை ஆவியானவர் ஏவுகிறபடினால நான் சொல்றேன், வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. இந்த வசனமே உங்கள் சரீரத்துக்கு அது மருந்தாக மாறும். இந்த வார்த்தை உங்கள் சரீரத்துக்கெல்லாம் ஔஷதமாக இருக்கிறது. அநேகர் நீங்க ஆண்டவர் அறியாத இடத்துல இருந்து நீங்க அநேகர் கேட்கிறீங்க, அநேகர் ஜெபிக்கிறீங்க. ஆனாலும் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வேத ஆண்டவர் எழுதின தேவன் தம்முடைய ஆவியினால தேவ மனுஷர்களுக்கு ஏவி அவர்கள் எழுதினார்களா. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்து காண்பித்தது, அவருடைய செய்கைகள், அவருடைய வல்லமைகள், அவருடைய மகத்துவங்களை காண்பிக்கக்கூடிய இந்த வேதத்தை எடுத்து நாம் தியானிக்கிற பொழுது, அதை எடுத்து நாம் வாசிக்கிற பொழுது, இந்த வார்த்தையே நம்ம சரீரத்துக்கெல்லாம் அது மருந்தாக மாறும். இயேசுவின் நாமத்துல உங்க சரீரத்துக்குள்ள வியாதிகள் தானாய் மறைந்து போகும். எப்படிப்பட்ட வியாதிகளும் இந்த வார்த்தையை நீங்க உட்கொண்டு பாருங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் தன் ஓரத்தில் நடப்படுகிற, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் அவன் இருப்பான். தேங்க்யூ ஜீசஸ். யாருக்கோ ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபிக்க நான் நினைத்த பொழுது பாருங்க, ஆவியானவர் இந்த காரியத்தை சொல்லி அவர் பேச சொல்லுகிறார். வேதத்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம், இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்ப இந்த கிறிஸ்து இயேசுவை அறியணும் அப்படின்னா இந்த வேதத்தை நம்ம சத்தியத்தை தேடுகிற பொழுது, இதை வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய குணங்கள், இயேசு கிறிஸ்துவின் குணங்கள், அவருடைய கற்பனைகள், அவர் எப்படி நம்மளை வழி நடத்த, நம்ம நடக்க சொல்லுங்க, எது தேவனுக்கு பிரியமானது, எது பிதாவுக்கு பிரியமானது, அதை என் கிறிஸ்து இயேசு பேசி இருக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தையை தினமும் தியானிங்க, வாசிங்க. என் இயேசு அற்புதத்தை செய்வார். உங்கள் தரித்திரம் மாறும், வியாதிகள் உங்களை விட்டு விலகும். மறுபடியும் பிசாசின் தொந்தரவு உங்க வாழ்க்கையில இருக்காது. என் தேவன் உங்களை உயர்த்துவார், உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா போதும். கர்த்தருடைய வார்த்தையானது அது உறுதியா உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், அந்த வார்த்தை மேல நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசத்தை தேவன் மேல வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். நன்றி ஆண்டவரே இயேசுவே. அப்பா, இந்த நேரத்திலும் அப்பா உங்க ஜீவனானது, உங்களுடைய ஜீவனுடைய வார்த்தை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கணும் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த ஞானத்தை நீர் கொடுக்கணும் சுவாமி. சத்தியத்தை அறியும்படி தேவ வசனத்தை எடுத்து தியானிக்க அப்பா, அதை வாசித்து அதில் இருக்கிற வல்லமையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு, அல்லேலூயா இயேசப்பா, அல்லேலூயா. எப்படி பக்தன் சொன்னது போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்.
இந்த வல்லமையும் இந்த ஆற்றலும் வேத வசனத்தை தியானிக்கிற பொழுது உண்டானது. இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவரில் தரணும். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனை பிள்ளைகள் எடுக்கட்டும் ராஜா. கர்த்தரை நான் அறிவேன், உடைய வார்த்தையை நான் தியானிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். அதிசயத்தின் தேவனே, உடைய அதிசயமான கரத்தை நீர் நீட்டணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவராக இயேசு இந்த நேரத்தில் நீர் தொடரும். மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். உடைய தழும்புகளால் சுகமானோம் என்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமளிக்கிற வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும். படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். பொல்லாத வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். கிட்னி சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கிட்னியில காணக்கூடிய கற்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். எலும்புகளுக்குள்ள காணக்கூடிய வியாதியிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில். எதிலெல்லாம் மருத்துவர்கள் முடியாது என்று சொன்னார்களோ அந்த இடத்துல என் ஆண்டவர் அற்புதத்தை செய்து பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். சர்வ வல்லமை உள்ளோடைய நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இந்த இரவு நேரத்துல இந்த ஜெபத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த நேரத்துல வியாதியை கொடுக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. மருத்துவமனையிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுதே உங்கள் படுக்கையை ஆண்டவர் மாற்றி போடுவாராக, மாற்றி போடுவாராக. பரிசுத்த ஆவியோட அசைவாடுதல் உங்கள் மேல உண்டாகட்டும். எப்படிப்பட்ட பலவீனமும் உங்களை விட்டு விலகி போகட்டும். எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகி போகும். காரணம் என் தேவன் சர்வ வல்லவர். இந்த இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில், இந்த நாமத்தை பறைசாற்றுகிற நேரத்தில், நாமத்தை உங்க மேல நான் பேசுகிற வேளையிலே உங்களுக்கு இப்பொழுது அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? கர்த்தருடைய வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஏற்ற துணையை உங்களுக்கு கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. திருமண தாமதத்தில் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக பார்க்கட்டும். இன்னைக்கு நிறைய பேர், அநேகர் அவங்களா போய் தேடிக்கிறாங்க. தனக்கு ஒரு நல்ல துணையை நான் தேடிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன செய்யறாங்க? அவங்கள போய் மாட்டிக்கிறாங்க. நான் லவ் பண்றேன், அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காரியத்தை குறித்து நீங்க தேவனிடத்துல கேட்டு பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் கொண்டு வருவார். அவர் அந்த சூழ்நிலை அமைத்து தருவார். ஏற்ற துணையை உங்கள் பெற்றோர்கள் மூலமாக அவர் கொண்டு வருவார். அதுதான் நியமம், அதுதான் முறை ஆண்டவருடைய. பாருங்க, அதுதான் லாங் லைஃபா உங்க கூட உண்மையா இருக்கக்கூடிய ஏற்ற துணையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரிவினையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிற பொழுது, நான் பேசுகிற பொழுது இந்த வார்த்தையை உண்மையாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னிடத்தில் நீர் பேசுகிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குமாப்பா, நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் ஒருவரை உங்களை வெறுமையாய் விடவே மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி தேவன் இந்த நாளிலே என்னை அவர் ஏவுகிறபடினாலே, அப்பா இந்த நேரம் சொல்லும் சுவாமி, இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும் அப்பா. பிள்ளைகளை தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நேரத்தில் ஒரு அக்கினி மதில் சுவர் பிள்ளைகளை சுற்றிலும் எழுப்பப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா. பொல்லாத கிரியைகள், சத்துடைய கிரியைகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்துல ஒரு சகோதரிக்கு கர்த்தர் சொல்லி, ஒரு சகோதரி உங்க வயிறு வீங்கி இருக்கு, உங்க வயிறு பெருசா இருக்குதா, உங்களுக்கு திருமணம் ஆகல, திருமண தடை, வயசு உங்களுக்கு தாண்டி போயிருச்சு, உங்க வயசு 40-45 வயசு கிட்ட இருக்கிறீங்க. நீங்க 45 வயசு, கர்த்தர் சொல்லு 40-45 வயசுல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற இந்த சாபம் உங்களை விட்டு விலகுகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இது உங்களுக்கு அடையாளம். நான் சொல்றேன், உங்க வயிறுல ஒரு பெரிய ஒரு வீக்கம் போல இருக்குது, சம்பந்தமே இல்லாம. இப்பொழுது பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். சபிக்கப்பட்ட பிசாசுகள் உங்க மேல இருக்கிற அத்தனை சாபத்தையும் என் இயேசு இப்பொழுது நீக்கி தருகிறார். விசுவாசிங்க.
உன்னதற்கு நேராக கைகளை உயர்த்தி பாருங்க. உங்கள் சாபங்கள் நீங்கும். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல எந்தெந்த சாபத்துக்குள்ள பிள்ளைகள் இருப்பார்களோ, எப்படிப்பட்ட தலைமுறை சாபங்களும் நாங்கள் செபிக்கிறோம் ஒருமனப்பட்டு. இயேசுவின் நாமத்துல எப்படிப்பட்ட சாப கட்டுகளும் இப்பொழுது உங்களை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் உங்களை விட்டு விலகட்டும். தலைமுறை சாபங்கள் விலகட்டும். உங்கள் முந்தைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவன் உங்களை விடுவிப்பாராக. Thank you, Holy Spirit. சாப கட்டுகள் விலகி போகட்டும். சாப பிசாசுகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. Thank you, Jesus. Thank you, Jesus. தொடர்ந்து வரக்கூடிய வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சாபத்தினால் வருகிற வியாதி, உங்ககிட்ட மருத்துவர் சொல்லியிருக்கிறார் ஒரு அடையாளத்தை, இந்த வியாதி உங்க தகப்பனுக்கு இருந்தது, உங்க பெற்றோருக்கு இந்த வியாதி இருந்தது, அதனால அந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்றேன். உங்க பெற்றோருக்கு, உங்க குடும்பத்துல, உங்க தலைமுறைக்கு இருந்த அந்த சாபங்கள், அந்த பலவீனங்கள், வியாதிகள் உங்கள் பிள்ளைகளை தொடுவதில்லை. அது உங்களை நெருங்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே என் இயேசு சிலுவையிலே அந்த சாபங்களை முறித்து போட்டார். சாபங்களை முறித்து போட்டார். விசுவாசி கல்வாரி சிலுவையில என் ஆண்டவராக இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே என் சாபங்களை அவர் சிலுவையிலே முறித்தார் என்று சொல்லி விசுவாசிங்கள். இப்பொழுது இந்த சாபக்கட்டுகள் உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிமாகா ரதலபா ஷாபலபா ரியா சொன்னதே. Thank you, Holy Spirit. சாபங்கள் விலகுகிறது. இயேசு நம்ம ஆவியானவர் என் உள்ளத்துல ஏவுகிறார். சாப கட்டுகளை நான் நீக்குகிறேன் சொல்றேன். சாபங்கள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. இருள் உங்களை விட்டு விலகுகிறது. எதற்கடுத்தாலும் சண்டை உங்க குடும்பத்துல இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எதுக்கடுத்தாலும் தூஷணமான வார்த்தைகள். சகோதரி, நீங்க இந்த ஜெபத்தை கவனிக்கிறீங்க, நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்க வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் வருகிறது. கர்த்தர் சொல்றார், உங்க வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் வருகிறது. அருவருப்பான வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசுறீங்க, ஆனா ஆண்டவரை தேடுறீங்க. ஒரு சகோதரி, நீங்க அதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க இருதயத்திலிருந்து அதை எடுத்து போடுங்க. இனி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் நன்மையை மாத்திரமே பேசுவேன், நான் தூஷிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அருவருப்பான வார்த்தைகளின் உதடுகளை வராதுன்னு சொல்லுங்க. ஒரே ஊற்று தண்ணில இருந்து இல்லையா, ஒரே ஊற்றிலிருந்து என்ன செய்ய முடியாது? தித்திப்பும் சுவையும் உள்ள தண்ணி வர முடியாது. ஹல்லேலூயா. ஒரே வாயிலிருந்து நீங்க நன்மையும் தீமையும் பேச முடியாது. நன்மையை மாத்திரம் பேசுங்க. ஹல்லேலூயா. அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் வாந்தி பண்ணி போடுன்னு சொல்றார். 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒரு எஜமான விட்டு ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் நீங்க பிடிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவை உறுதியாய் நீங்கள் பற்றி பிடிப்பீர்கள் என்று சொன்னால் விடுதலை இந்த இரவு நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கட்டிகள், யாரோ ஒரு சகோதரிக்கு முதுகுல இருக்கிற கட்டிகள், முதுகுல தண்டுல கீழே உங்களுக்கு ஏதோ முதுகுல இருக்கிற கட்டிகள், ஆவியானவர் சொல்லுகிற இந்த கட்டிகள் இப்பொழுது மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. யாரோ சார் யூரினரி இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. குடல்ல பிரச்சனை, குடல்ல காணக்கூடிய வியாதிகள், குடல்ல காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால சுகம். இயேசுவின் தழும்புகளால சுகம். கர்த்தர் சொல்ல ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல நீங்க உங்களுக்கு வேதனைகள், அதாவது பலவீனங்கள் இருக்கிற இடத்துல கைகளை வைங்க. வியாதி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கைகளை வைங்க. என் இயேசு இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்து கொண்டே வந்துட்டு இருக்கிறார். அநேகர் நீங்க ஹீல் ஆகுறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, Holy Spirit. அநேகர் நீங்க சுகமாகி கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எழுந்து ஹல்லேலூயா. மூட்டு வலி செக் பண்ணி பாருங்க. ஒரு சகோதரிக்கு இந்த நேரத்தில் மூட்டு வலி உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்க மூட்டுல காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்துல விலகுகிறது. ரீபா ஷாமா லாபா ராக்கால் அதியா சொன்னதேவி. ஹல்லேலூயா. மூட்டுல காணக்கூடிய வலிகள் உங்களை விட்டு விலகுகிறது. ஹல்லேலூயா. எழுந்து நடந்து பாருங்க இயேசுவின் நாமத்தை. கைகளை பாருங்க, கால்களை அசைத்து பாருங்க. Thank you, Holy Spirit. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிறவர் என் ஆண்டவர். தள்ளாடுகிற முழங்கால்கள் நிமிர பண்ணுகிற உங்கள் கால்கள் நிமிரப்படும் இயேசுவின் நாமத்தை. எலும்புல காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் விலகி. எலும்பு கேன்சர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கேன்சல் பண்றேன். பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். அப்பா, பிளட் கேன்சர் இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். கேன்சர் என்கிற பொல்லாத பிசாசை நான் இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். வலு சர்ப்பத்தின் ஆவிகள் ஒரு சகோதரிய சரீரத்திலிருந்து விலகுகிறது. இந்த நேரத்தில் வலு சர்ப்பம் உங்களிடத்திலிருந்து விலகுகிறது இயேசுவின் நாமத்துல. கர்த்தர் சொல்றார், இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். உங்க சரீரத்திலிருந்து வலு சர்ப்பம் உருவி போகுது வெளியே.
நான் அந்த சர்ப்பத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி என் எண்ணங்களை என்னை கொலாப்ஸ் பண்ணிட்டே இருந்தான். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சர்ப்பமே, உன் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன். உன் தந்திரங்கள் தேவ மனுஷனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே போவடி. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே, வலு சர்ப்பத்தின் பிசாசே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய கரம் உன் மேல இறங்கட்டும். இந்த நாளில் பேசின வார்த்தையின்படி பலத்த கரம் உன் உச்சம் தலையது உடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை, விபச்சார ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். விபச்சார எண்ணங்களை, வேஷித்தன எண்ணங்களை கொடுக்கிற ஒவ்வொரு பிசாசுகளும் விலகட்டும், விலகட்டும். அருவருப்பான கிரியைகளை ஹல்லேலூயா பிள்ளையுடைய சரீரத்தில் கொடுக்கிற அத்தனை பிசாசுகளை நான் காட்டுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க சரீரத்தில் ஒருவேளை இந்த இச்சைகள், அருவருப்பான கிரியைகள் உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வரும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தை போல நான் காட்டுகிறேன். ஒரு சகோதரிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எந்த ஒரு ஆணை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு 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 அருவருப்பான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறேன் இந்த நேரத்துல. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசு இந்த நேரத்தில் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் பாருங்க வெளியில சொல்ல முடியாது, ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தில் வெளிப்படுத்த சொல்லும்படி அவர் ஏவுகிறபடி நான் பேசுகிறேன். உங்களுக்கு விடுதலை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ரீமா ராபா லாபா ஷாக்கலா ரீபா லாபா சிக்திலி ரிபிரபா ரபலபா ஷகல தியான் சொன்னது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தின் பால சிங்கத்தை நீ மிதித்து போடுவாய். அதிகாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. ஒரு அம்மா நீங்க ஊழியம் பார்க்கறீங்க, கர்த்தர் சொல்லுகிறாரு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணருங்கள். இயேசுவின் நாமத்தில் தைரியமாக பிசாசை எதிர்த்து நில்லுங்க. நீங்க ஊழியம் பார்க்கறீங்க, ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார் அதிகாரத்தை உங்கள் கரங்களை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவீர்கள், கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Thank you Jesus. ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்பா அதிகாரங்கள் செயல்படட்டும். அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவர் இப்பொழுது பலப்படுத்தணும். வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசுவின் நாமத்தை எவன் ஒருவன் விசுவாசிப்பானோ அங்கே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசித்து அவன் பேசுகிற பொழுது அப்படியாகும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்றார், பேசுங்கள் வாய்களை திறந்து, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகுன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் உங்களை விட்டு அசுத்தாவிகள் விலகும், உங்க பிள்ளைகளை விட்டு விலகும். சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளை விட்டு பிசாசுகள் விலகட்டும். சொல்லி பாருங்க, என் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்டர்நெட்டுக்கு மொபைலுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையோட விடுதலை உண்டாகட்டும் சொல்லுங்க. கேமுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை ஆக்கட்டும் சொல்லுங்க. அநேகருடைய பிள்ளைகள் அதில் சிக்கி இருக்கிறாங்க. உங்களால முடியல, உங்களால மேனேஜ் பண்ண முடியல, அவங்களை விடுதலையாக்க முடியல. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா விடுதலை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவரே என் பிள்ளை விடுதலை ஆக்கும் அப்பா, இந்த கேம்ல இருந்து விடுதலை ஆக்கும், இந்த மொபைல்ல அடிமையிலிருந்து விடுதலை ஆக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு விலகட்டும். ஒரு தேவ வல்லம் இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகள் மேல நீர் கைகளை வைக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை அளிக்கிறீர், உமக்கு நன்றி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அத்தனை சர்ப்பங்களும் அத்தனை பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நசுக்கப்படுகிறது, அதன் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இனி ஏவல் பிசாசுகள் உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. ரீமா ஷாபா லாபா ராக்கல. பாருங்க, உங்களை தூங்க விடாதபடி கெட்ட சொப்பனங்கள், கெட்ட சொப்பனத்துல இருக்கிறவர்களுக்கு விடுதலை. கெட்ட சொப்பனங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தூங்க முடியாதபடி, இரவு நேரத்தில் தூக்கம் வராதபடிக்கு, இரவு நேரத்தில் நீங்க முழிச்சுக்கிறீங்க. இந்த இரவுல நீங்க தூங்கி பாருங்க, என் ஆண்டவர் இந்த நாள் முதல் உங்களுக்கு அற்புதமான ஒரு சுக நித்திரை தருவேன்னு சொல்றார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல இரவு நேரத்துல தூக்கம் இல்லாம நீங்க தவிக்கிறீங்க, நீங்க மாத்திரையை போட்டாலும் உங்களால தூங்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன். இந்த இயேசுவின் நாமம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுக நித்திரையை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் பற்றி பிடிக்கட்டும் சுவாமி. யாரெல்லாம் தன் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. பிரிந்து போற உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அப்பா. ஒன்று சேர தன் கணவருக்காக கண்ணீரோடு நீண்ட நேரமா எனக்காக இந்த சகோதரர் எதையும் சொல்ல மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. உங்க கணவருக்காக ஜெபிக்க சொல்றீங்க. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிரிந்து போன இந்த சகோதரிய கணவர் மீண்டும் வரட்டும். ஹல்லேலூயா. குடிக்கும் மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் அடிமையா இருக்கிற மனுஷனை என் ஆண்டவர் விடுதலை ஆக்குவாராக, விடுதலை ஆக்குவாராக. இயேசுவின் நாமத்தில் அக்கினி ஒவ்வொருவரும் இப்பொழுது தொடுகிற நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் விடுதலை ஆகுறீங்க, அநேகர் சாட்சி சொல்ல போறீங்க. நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. பாருங்க, வார்த்தையை கேட்கிற பொழுதே அற்புத சுகம் என்று சொல்லி அநேகர் சாட்சி சொல்லி வர்றாங்க. இந்த சனிக்கிழமை இரவு ஜெபத்துல அநேகர் அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு வர்றீங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது, அநேக சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட்டு தொட்டு சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். அநேகர் விடுதலையாகி கொண்டு வர்றீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தணும், பலப்படுத்தணும், தீர்க்க ஆயுசை உங்களுக்கு தரணும். என் ஆண்டவர் ஹல்லேலூயா அவர் வாக்கு பண்ணிக்கிறார் பாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த இரவு நேரத்துல ஹல்லேலூயா அப்பா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் கட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உடைக்கப்பட்ட உள்ளங்களை என் ஆண்டவர் தேற்றட்டும் அப்பா. சோர்ந்து போயிருக்கிறவருக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். ஹல்லேலூயா. நாளை காலையில பாருங்க, அநேக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். என் தேவன் அற்புதத்தை செய்வார். இன்று கண்ட எகிப்தியனை நாளை காண மாட்டீங்க. உங்கள் சூழ்நிலைகளை இயேசு மாற்றுவார். இந்த இரவு ஜெபத்தில் நீங்க கலந்து கொண்டபடினாலே, இந்த இரவு ஜெபத்துல நீங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தபடினாலே, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்முடைய பலத்த கரத்தை அவர் உங்கள் மேல வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய முகத்தின் பிரகாசமான அந்த வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். இந்த உலகுக்கு நீங்கள் வெளிச்சமா இருப்பீர்கள், இந்த பூமிக்கு நீங்கள் உப்பா இருப்பீர்கள், நீங்கள் சாரமற்று போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. என் ஆவியானவர் உங்களை சாரம் ஏற்றுவார், உங்களை பலப்படுத்துவார், மறுபடியும் நிலைநிறுத்துவார், மீண்டும் அவர் உங்களை கட்டுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுவர்கள், ஆண்டவரே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். ஹல்லேலூயா. என்னை சுகமாக்கும், அப்பொழுது நான் சுகமாவேன். என்னை விடுதலையாக்கும், அப்பொழுது நான் விடுதலையாவேன். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படட்டும். கர்த்தர் சொன்னார், தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் அண்டை நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். பவுல் சொல்வது போல இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையுள்ள இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. வீடுகள் மேல நான் தெளிக்கிறேன். நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். சங்கார தூதன் உள்ளே நுழைய முடியாது. நீ ஹல்லேலூயா. பாவங்கள், சாபங்கள் எல்லாம் கழுவப்படட்டும். பாவத்திலே சாபத்திலே உலண்டு கிடக்கிற பிள்ளைகளுடைய பாவங்கள், அப்பா குற்ற உணர்ச்சியில் இருக்கிற பிள்ளைகளுடைய பாவங்கள் இந்த நேரத்துல ஒருவேளை உங்க இருதயத்துல பாவத்தை ஆவியானவர் உணர்த்துவார்னு சொன்னா உணர்த்துறார். நான் விசுவாசிக்கிறேன், உணர்த்துகிறார். இப்பொழுது சொல்லி பாருங்க, ஏசப்பா உங்க ரத்தம் என்னை கழுவட்டும், ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும். ஹல்லேலூயா. உங்களை நீதிமானாய் மாற்றும். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல், இந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. நன்றி ஆண்டவரே சுவே. இந்த இரவு நேரத்திலும் இந்த ஜெபத்தை அப்பா பொறுமையா உட்கார்ந்து இந்த இரவு நேரத்துல கூட ஹல்லேலூயா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பேர் பேராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. என் ஆண்டவர் நீர் அற்புத கரத்தை நீர் நீட்டணும். பிள்ளைகளுடைய வேண்டுதலை என் ஆண்டவர் நீர் கேட்கணும். அமராஜா அதிசயங்களை உடைய பிள்ளைகள் காணட்டும். அமராஜா அற்புத சாட்சியாக ஒவ்வொருவரையும் நிறுத்தணும் சுவாமி, ஒவ்வொரு நிறுத்தணும் அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அநேகர் இந்த நாட்களில் நீங்க
எனக்கு கால் பண்றீங்க, நிறைய கால்ஸ் வருது, என்னால எல்லா கால்ஸும் என்னால் அட்டன் பண்ண முடியலை. முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுறேன். ஆனாலும் இந்த இரவு நேரத்துல இந்த வார்த்தையை நான் சொல்றேன் உங்க மத்தியில. எனக்கு முடியாத பட்சத்துக்கு ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எமர்ஜென்சி ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்கும்னா வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணுங்க. அதை கவனிச்சு நான் உடனே இம்மீடியட்டா நான் ஜெபிப்பேன். ஆமா, உங்களை நான் ஃபோன் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னா ஆனாலும் நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்றதுல சோர்ந்து கால் பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டு நான் திரும்ப உங்களுக்கு கண்டிப்பா நான் அடிப்பேன். ஆமா, ஸோ அதி சீக்கிரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஆமா மக்களை வைக்க நினைக்கிறேன். ஆனாலும் அனைவருடைய விருப்பம் ஆமா நீங்க நான் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஸோ நிச்சயமா நான் பேசுவேன். கர்த்தர் நிச்சயமா வார்த்தை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ. இந்த இரவு நேரத்திலும் கூட நீங்க வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. என் தேவனுடைய மகிமை, அவருடைய வல்லமை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நேரத்தில் சூழ்ந்து நிற்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் உங்களை அற்புதமான பாதையில அவர் வழி நடத்துவார். அது உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா தீமையும் உங்க வாழ்க்கையில் நன்மையாக மாறுவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.